என்னை பலப்படுத்தினப்பா. அவைக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ கர்த்தாவே, அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களை கூட கொடுக்கப்படும் சொன்னார்கள். இந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரே இந்த உலகப்பிரகாரமான காரியங்களிலும் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவைகளெல்லாம் சந்தித்து அனுப்புங்க, குறைகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி சந்தோஷத்தை நிறைவே இந்த தாசனை கர்த்தாவை இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம் ராஜா. வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் உம்மிடத்திலிருந்தே வரட்டும். ஆண்டவர் உம்மிடத்திலிருந்தே வரட்டும். சுயம் ஆண்டவர் செயல்படாதபடிக்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார்கள். முற்றிலும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செய்வீர்கள். வந்திருக்கிறவங்களுடைய அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். தேவெல்லாம் சந்தித்து அனுப்புகிறார்கள். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். புதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கன மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. வேதபாட புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இன்று மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 16 வசனங்கள் முடிய ஒரு பகுதி வாசிக்கிறோம். அதாவது பரலோக ராஜ்யத்தை பற்றிய விளக்கங்கள், ஊமைகள், உதாரணங்கள் என்று இந்த பகுதியில் படிக்கிறோம். இரண்டாவதாக 17ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை மறுமைக்குரிய விண்ணப்பம் செய்த ஒரு சகோதரியுடைய காரியங்களை பார்க்கிறோம். மறுமைக்காக விண்ணப்பம் செய்த ஒரு சகோதரி, இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவதாக 29ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 2 குருடர்கள் பார்வையடைகிற அற்புதத்தை மூன்றாவதாக பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தை இந்த வாரத்தில் முடிக்க பார்ப்போம். முடிந்த அளவில் ஒரு வாரத்தில் ஒரு அதிகாரம் முடிக்கிற மாதிரி முயற்சிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்படுகிறான். அந்த வேலையாட்களுடனே நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கிறது. ஆவிக்குரிய வகையில் எடுத்துக்கொண்டால் சபையை குறிக்கிறது. அங்கே எஜமான் என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. வேலைக்காரர்கள் என்பது ஊழியர்களை குறிக்கிறது. கூலி பேசுவது என்பது ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளிட்டிருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 9:14 பவுல் சொல்கிறான். பூசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் லேவி ஊழியத்தை, மோசையினுடைய ஊழியத்தை உதாரணம் பவுல் சொல்லும் போது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாகன்னு சொல்லி எழுதியிருக்கே. மாட்டுக்காக அவர் கவலைப்படுறாரா? நமக்காக தான் அது எழுதியிருக்கு. ஞான நன்மைகளை நாங்கள் கொடுக்கும்போது சரீர நன்மைகளை உங்கள்கிட்ட இருந்து அறுத்தா அது பெருசு இல்லை என்ற விளக்கத்தை 9ஆம் அதிகாரத்தில் பவுல் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஊழியத்தையும் இணைச்சி 2லேயுமே ஊழியர்களுக்கு சம்பளம் உண்டு என்ற காரியத்தை அங்கே விளக்குகிற விதத்தை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் லேவிக்குரியது, புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்போஸ்தலருக்குரியது.
பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஒரே ஒரு கோத்திரம் தான் செய்யணும், வேறு யாரும் எந்த ஜாதிகளும் வரக்கூடாது. அந்த லேவி கோத்திரம் மட்டும்தான். இஸ்ரேலில் 12 கோத்திரத்துலேயும் கூட வேறு யாரும் வரக்கூடாது. ஆகவே இயேசு கிறிஸ்து அதை முற்றிலும் உடைத்தார். மோசே லேவி கோத்திரமாக இருப்பது போல இயேசு லேவி கோத்திரம் அல்ல, அவர் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தை பற்றி ஊழியத்தை பற்றி மோசே ஒன்றும் சொல்லவில்லைன்னு எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 வரை அங்கே அப்போஸ்தலர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ புதிதாக உடன்படிக்கை பண்ணி புதிய ஊழியம் செய்வதனால முந்தினதை பழமையாக்கிட்டார். அதில் நம்ம காலம் செய்ய வேண்டிய, ஊழியம் செய்ய வேண்டிய, அதில் அமுலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முழு உலகத்துக்கும் அது பொருந்தாது என்று புதிய ஏற்பாட்டு ஊழியம் சகல ஜாதிகளையும் சீசராக்கக்கூடிய ஊழியம். அதில் சீசர்களில் கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவங்க ஊழியர்களாக வரலாம். இப்போ ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் முற்போக்கு சிந்தனையோடு எல்லாரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு முற்போக்கு சிந்தனையை இன்றைய அரசாங்கம் பாடுபடுவது சொல்லி கொண்டிருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த முற்போக்கு சிந்தனையை ஊழியத்தின் மூலமாக அமுல்படுத்தினார், அது தொடங்கினார். ஆகவே எல்லா காரியமும் பரலோகத்தை பற்றி தான் அவர் பிரசங்கம் தொடங்குது. இயேசுவின் பிரசங்கம் கூட மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு பிரசங்கிக்க தொடங்கினார். அந்த தொடக்கமே பரலோகத்தை பற்றியும் மனம் திரும்புதலை பற்றி தான் சொல்கிறார். தொடக்கமே இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இன்றைக்குள்ள ஊழியர்கள் அதை பின்பற்றுகிறார்களா? பரலோகத்தை பற்றி சொல்கிறாங்களா? நரகத்தை பற்றி சொல்கிறாங்களா? நியாயந்தீர்ப்பை பற்றி சொல்கிறாங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமே இயேசு என்ன சொன்னார்? பாவத்தை குறித்து, நியாயந்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்பது அடையாளம் தான் ஆவியானவர். இன்றைக்கி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஆவியில் நிறைஞ்ச மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு நியாயந்தீர்ப்பை பற்றியோ, கடிந்து கொள்வதை பற்றியோ, பாவத்தை பற்றியோ, பரலோகத்தை பற்றியோ சொல்லாத அளவில் இன்றைக்கி உலக காரியத்தையே ஆசீர்வாதத்தையே சொல்லி தீர்க்கிறான்னா, அவன் கண்டிப்பாக வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு ஆவியுடைய வேறொரு இயேசுடைய ஊழியக்காரனே தவிர வேறு அல்ல என்பது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. 90% ஊழியர்கள் பிசாசின் ஊழியர்களாக இருக்காங்க. பிசாசி தந்திரக்காரன், ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஞானவான். தானியேலை பார்க்கலும் ஞானவான்னு எசேக்கியேல் 28 இருக்குது. பொண்ணு வெள்ளி பொருள் எல்லாம் அவங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் ரொம்ப பொண்ணு வெள்ளியோடு இருந்தால் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் செழிப்பு உள்ள ஊழியக்காரன், அவன் தான் கடவுளுடைய மனுஷன், எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி பிரசங்கிக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் அதானி, அம்பானி, மோடி, இன்றைக்கி உள்ள பணக்காரர்கள், சேட்டு, முஸ்லீம்கள், இன்றைக்கி சவுதி அரேபியாவில் எடுத்துக்கிட்டால் தங்கத்திலேயே லெட்டின் பாத்ரூம் இருக்குது. அந்த அளவில் கோடீஸ்வரன் பணக்காரன்லாம் இருக்கா. லண்டனில் பார்த்தா அப்படியே கப்பா, உலக அளவில் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பணக்காரன், எவ்வளவு கோடீஸ்வரன், அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தமா? அதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு அர்த்தமா? பரலோகத்துக்கு வர முடியுமா அவங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லாத அளவில் இன்றைக்கி பிசாசி ஊழியக்காரங்களை ரொம்ப பயன்படுத்துகிறான். அதனால் ஒருத்தர் ரொம்ப அறிவாளியாக இருந்தால் அதனால் அவன் பரலோகத்துக்கு போவான் என்பது பொருள் அல்ல. ரொம்ப திறமை உள்ளவன், அறிவுள்ளவன் பரலோகத்துக்கு போவான்னு அர்த்தம் இல்லை. பரிசுத்தவனா, நல்லவனா, அவன் கிரிகளினாலே அவங்களை அறிவியல்னு சொல்கிறார் இயேசு. கிரிகள்னால் கனிகள், செயல்பாடுகள், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். நடைமுறையில் கோக்குமாக்காக இருக்கும். மேடையில் ஒன்று பேசுவான், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்று இருக்கும். அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கையில் ஒன்று இருக்கும். அவன் குடும்ப வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். சுய வகையில் பரிசுத்தம் இல்லாதவனாக இருப்பான். ஊருக்கு தாண்டி உபதேசம் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி அரசியல்வாதிக அப்படித்தானே. அரசியல்வாதிக, சினிமாக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சகலகலாம் வல்லவர்கள்லாம் இருக்காங்க சினிமாவில். நிஜ வாழ்க்கையில் எவ்வளோ டைவேஸு, எவ்வளவு
போராட்டம், குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை, 2 மனைவி 3 மனைவி 4 புருஷன் இல்லாத ஆளுங்க யார் இருக்காங்க? வெளியில் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, அவங்க பிரசங்கம், அவங்க நடைமுறை, டெக்கரேஷன், அவங்களுடைய மக்கள் போதனை, அறிவுரை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை நம்பி தானே இன்றைக்கி மக்கள் ஓட்டு போடுறான், இன்றைக்கி அவங்கள பின்பற்றி போகிறான். ரசிகர் மன்றம் வைக்கிறதுக்கெல்லாம் அதானே. இன்ன வரைக்கும் மக்கள் அறியாமையில் தானே இருக்காங்க. டி சமுத்திரராஜன் பாட்டுன்னு யாராவது சொல்கிறாங்களா? சிவாஜி பாட்டு, இது எம்ஜிஆர் பாட்டு. பாடுறவன் ஒன்று, எழுதுறவன் ஒருத்தன், இசையமைக்கிறவன் ஒருத்தன், இவன் வாய் மட்டும் அடிக்கிறான், இவன் பாட்டுன்னு சொல்கிறான். அந்த அளவில் இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் கூட மக்கள் பேதைகளாக இருக்காங்க. அது அரசியல்வாதி சினிமாக்காரங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி இருக்கிற வரைக்கும் தாண்டா நமக்கு. அதுபோல் பிசாசி தந்திரக்காரே, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி. நம்ம எதில் எதிர்த்து நிற்கணும்? பிசாசினுடைய தந்திரங்கள் இருக்குது. பிசாசியோட இல்லை, பிசாசினுடைய தந்திரம். பிசாசின்னா என்ன, எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? பிசாசி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஓல் இந்தியா டிவியில் வர்ற அந்த படத்தை காட்டி தான் பேசி பேயின்னு சொல்கிறதா, பிசாசின்னு சொல்கிறதா? தந்திரம் இருக்குது. அந்த தந்திரம் யார் மூலமாக வந்தாலும் எப்படி வந்தாலும் நீங்கள் அதை அறிஞ்சு எதுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த அர்த்தம் தான். குறிப்பாக பிசாசிக்கு தெரியும் எதை வச்சு இவனை மடக்கணும், எதை சொன்னால் இவன் கேட்பான். பிசாசிக்கு தெரியும். இன்றைக்கி உள்ள விசுவாசிகள் கிறிஸ்தவங்க யார் சொன்னால் கேட்பாங்க? பாஸ்டர் சொன்னால் கேட்பாங்க, ஊழியக்காரங்க சொன்னால் கேட்பாங்க, சுவிசேஷகர் சொன்னால் கேட்பாங்க. நல்லா தெரியும் அவனுக்கு. அப்போ இவங்களை பயன்படுத்துவோம். எவன் வீக்னஸோ, எவன் சரியில்லாமல் இருக்கானோ, எவன் உலக பிராயமாக வாழ்கிறானோ அவனை எல்லாம் புடுறா, இந்த உனக்கு பணம் தர்றேன், சுகபோகமாக தர்றேன். இயேசுவையே டீல் பேசுனவேன். இயேசு இன்றியாகும்போது ஊழியத்துக்கு வரும்போது இயேசுவையே கூட்டிகிட்டு போய் இந்த உலகம் முழுவதும் ஒரு நிமிஷத்தில் காமிச்சான். எல்லா மகிமை இருக்குது, எல்லா பணம், சொத்து, சுகம், எல்லா வசதி, அதிகாரம், ஆட்சி, அதிகாரங்கள் எல்லாம் உனக்கு தர்றேன்னு சொல்கிறானே. பரலோகத்தை தர்றேன்னு சொல்ல மாட்டான், நித்திய ஜீவனை தர மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அது மட்டும் அவன் வாயில் வராது. எல்லாத்தையும் தருவேன். இயேசு சொல்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு கேள்வி கேட்குறாரு. என்ன கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. மாய. கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். இன்றைக்கி தூங்குறோம்னா நாளைக்கு எந்திரிச்சா தான், கண்ணு முடிச்சா தான் உறுதி. அப்படிப்பட்ட உலகத்தில் 1000 பொண்ணு வெள்ளி இருந்து, பணம் இருந்து, வசதி இருந்து என்ன செய்ய? பரலோகம் தான் முக்கியம். இதை சொல்லி கொடுக்குறவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன். உண்மை உள்ள ஊழியக்காரன் தான் சொல்லுவான், இதை எதுபடி சொல்ல மாட்டான். 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் மற்ற எல்லாரையும் விட பரிதவிக்கக்கூடியவளாக போயிடுவாங்கன்னு அங்கே ஆதி அப்போஸ்தலர் எழுதுனாங்க. இம்மைக்காகன்னா அந்த உலகத்துக்காக இயேசுவை நம்புகிறவங்க. கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், கடன் தீர்ப்பார், ஏக்கரை கொடுப்பார், இந்த லோனை கொடுப்பார், இந்த வசதியை கொடுப்பார் இல்லையா? அப்போ அவர் வேண்டாம். இம்மைக்காக மட்டும்தான் வர்றாங்க. மறுமைக்காக வர்றவன் தான் உண்மை விசுவாசி. மறுமைக்குரிய வார்த்தையை சொல்லத்தான் இயேசு வந்தார். இயேசு பிறந்ததே எதுக்காக? யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 36-37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே உலகத்துக்கு வந்தேன். இதற்காகவும் வந்தேன் இல்லை, இதற்காகவே வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான். எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இயேசு பிறந்தது சத்தியத்துக்காக. சத்தியவான்கள் இந்த உலகத்தில் செவி கொடுப்பது சத்தியத்துக்கு, உபதேசத்துக்கு தான். அதுக்குத்தான் வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் மற்ற எல்லாத்தையும் அற்புத அடையாளங்கள் செய்வதெல்லாம் இரக்கத்தின் அடிப்படையில், பாசத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில். அதுவே சாதகமாக நினைக்கக்கூடாது. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்கிறோமா? வித்தியாசம் இருக்குல்ல. சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்கிறோமா, உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமா? உயிர் வாழ்கிறதுக்கு தான் சாப்பிட்றோம். அந்த உயிர் யாருக்காக?
மறுமைக்காக. உயிர்னா ஜீவன், ஆத்துமா, மறுமைக்காக. மறுமையில் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். இயேசு வராமட்டா யாரும் பரலோகம் போக முடியாது. ஒருத்தனாகி நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். ரோமர் 5:19 முதலாம் மனித கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவியலாக்கப்பட்டது போல, இரண்டாம் மனிதர் இயேசு கீழ்ப்படித்ததுனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்கன்னு போட்டிருக்கு. ஒரே மனுஷனால மரணம், பாவம், சாபம். அதே அடுத்து ரெண்டாம் ஆதாம் இயேசு, இவரால் ஆசீர்வாதம், சாபம் நீங்கி பரலோகம், மகிழ்ச்சி, இப்படி வருது. அப்படித்தான். அதனால் முதலாம் ஆதாமாலே மனிதர்கள் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மகிமையை, அந்த பரலோகத்தை, மேன்மையை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கொடுக்கும்படியே இந்த உலகத்துக்கு வந்தார். அதான் பாவிகளை ரட்சிக்க வந்தார்னு சொல்கிறது காரணம். ரட்சிப்புன்னா மீட்பு. மீட்புன்னா அக்கினியிலிருந்து, உலகத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, உலக இன்பத்திலிருந்து பிரிக்கிறது தான். முழுசாக 100க்கு 100 இயேசுவுக்கு இந்த சிந்தை தான் இருக்குது. இந்த சிந்தையில் தான் சீசர்களை உருவாக்க 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. அப்படி அவர் ஊழியம் செய்த காலங்களில் வரக்கூடியவங்களுக்கு முழுவதும் மறுமைக்குரிய ஊழியத்தை தான் சொன்னார், பரலோகத்தை பற்றி தான் சொன்னார். அந்த பரலோகம் தெரியாதனால, புரியாதனால ஊமைகள், உதாரணங்களால் அதை விளக்கினார். இதுதான் மேன்மை. இன்றைக்குள்ள ஊழியர்கள் அதே பாணியில் போனாங்கன்னா அவங்க கடவுளுடைய ஊழியர்கள்னு நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம். கனிகளிலாலே மறுமைக்குரியது இல்லாமல் இம்மைக்குரியது மாத்திரம் சொல்லி முடிக்கிறான்னா, அதுக்காகவே வாக்கு பண்ணுறான்னா, அதுக்காகவே மக்கள் போகிறாங்கன்னா, அதுக்காகவே சொல்லி ஆமேன்னு முடிக்கிறான்னா பிசாசின் ஊழியக்காரனை தவிர அவன் தேவ ஊழியக்காரன் அல்ல என்பது தயவு செய்து புரிஞ்சுக்க. பிசாசுக்கும் ஊழியர்கள் உண்டு. அந்த ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வேஷத்தை தரிப்பாங்க. பிசாசு ரொம்ப மோசம். குறுக்கு வழியாக வர்றவன், கள்ள வழியாக வர்றவன், இயேசு நேர் வழியாக போவார். இயேசு ரட்சிக்கிறதுக்கு குறுக்கு வழியை என்றைக்கு கையாண்டதே இல்லை. இயேசுவுக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம் தான். பிசாசு அப்படி அல்ல. அவன் அக்கினி கடலுக்கு ஒரு கூட்டம் மக்களை கொண்டு போக என்ன வேஷம்னாலும் போடுவான், எவ்வளோ தந்திரம்னாலும் செய்வான், எப்படினாலும் குட்டிக்கரணம் போடுவான், என்னன்னாலும் பாசாங்கம் பண்ணுவான், என்ன வேணாலும் வேஷம் போடுவான். ஏவாளை சந்திக்கணுமா, பாம்பாக வருவோம். பேயா எப்படி வர்றது? 2 ரெக்கை இருக்குது, கேருப்பு. அதான் அவன் ஒரு தூதன் தான். அப்படியே வரலாம்ல, பாம்பாக வர்றான், சர்ப்பமாக வர்றான். பார்த்தீங்களா? இன்றைக்குள்ள சபை ஏவாள், இன்றைக்குள்ள சபை ஏவாள், 2ஆம் ஆதாம் இயேசுன்னு சொல்லிட்டோம். அப்போ இன்றைக்கி சாத்தான் இருக்கான். இன்றைக்குள்ள சபையை கெடுக்கணும்னா பாம்பா வந்தால் தெரிஞ்சிருச்சு, பாம்பு எல்லாருக்கும் பிசாசின்னு சொல்லிட்டான். அதனால் அடுத்த ரூட் என்ன? இந்த மனைவி எப்பயுமே புருஷனையே நினைக்கிறா, சுவிசேஷத்தையே நினைக்கிறா, ஆவியானவரே தஞ்சம்னு நினைக்கிறா. விடு, இதே பாணியில் போயிடுவோம்டான்னு சொல்லி டக்குன்னு டூப்ளிகேட் மாதிரி உண்டாக்கி இங்கே துணியை ஆரம்பிக்கிறான். அன்றைக்கே பவுல் அதை சொன்னான். 2 கொரிந்தியர் 11 2ஆம் வசனத்தில், 3ஆம் வசனத்துலையும் 4ஆம் வசனத்துலையும், அந்த 3 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை கற்புள்ள கன்னிகையாக எண்ணி ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தபடியால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சபையை கற்புள்ள கன்னியோட பவுல் ஒப்பிட்டு சொல்கிறான். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மை நின்று உலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன். உயிருக்கு பயப்படாதே பவுல், இந்த இதுக்கு பயப்படுறான். ஏன்னா நீ சாதாரணமாக ஏமாந்துருவீங்க நீங்கள். ஏன் அப்படின்னா அவன் கையாளுறது 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, அப்படிலாம் வர்றான். அப்போ ஏமாறத்தானே வேணும். 500 ரூபா மாதிரியே கள்ள நோட்டு அப்படியே கொடுத்தாத, அது எப்படி தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும்? வாங்கித்தானே ஆகணும்.
அப்படியே இருக்குது. எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாத 500 ரூபா கள்ள நோட்டு அந்த இருந்தால். அதுபோல் சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாரும் அறிய முடியாது. ஆனால் அறியணும். மனவாட்டியே இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பருவ மங்கையாக வரும்போது, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள் வரும்போது பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க? அம்மா கோளாறாரு, நீ முந்தி மாதிரி இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி இல்லை, நீ மேஜர் ஆகிட்ட, சூது வெளியமாக நடக்கணும் கோளாறா. அந்த மாதிரி தான் மனவாட்டி ஸ்தானத்தை விசுவாசிகள் அடைய 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 ஆவியானவர் ரொம்ப எச்சரிக்கிறார், ரொம்ப கண்காணிக்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி சொல்கிறாரு, எல்லாரையும் நம்பிராதேன்னு சொல்கிறாரு. ஆகவே இன்னைக்கு எத்தனை பாலியல் சின்ன குழந்தைகள், பேராசிரியர், நம்ம பேராசிரியர் மேலே போக்சா சட்டம் பாருங்கள். கல்லூரியில் போகுது மாணவி, கல்லூரியில் அந்த மாணவியை வந்து பலாத்காரம் பண்ணுறானா. யார்? ரவடியா, குடிகாரனா, கேடியா? யார்? பேராசிரியர் பண்ணுறாயா இல்லையா? எவனை போய் பெற்றோர்கள் கடவுளை போல நம்பி விடுறாங்க, மாதா பிதா குருதெய்வம்னு, அவன் கெடுக்கிறான். இந்த மாதிரி நிறையா பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரைத்தான் நம்ப முடியும்? உலக காரியம் சொல்கிறேன். அதுபோல் ஆவிக்குரிய வரைக்கும் அப்படித்தான். அப்படியே இங்கிட்டு நம்பிடாதீங்க, இங்கிட்டு எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. எதை கேட்டாலும் யோசிங்க, சிந்திங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. வேதாகம வசனத்தோடு, அதுவும் புதிய ஏற்பாட்டு வசனத்தோடு, அதுவும் இயேசுவின் வசனத்தோடு, அதுவும் அப்போஸ்தலருடைய நிறுவங்களில் இணைச்சி யோசித்து உங்கள் அறிவுக்கு கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்காரு. இன்னொருத்தன் சொல்கிறது நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்னா அப்படியே நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா நீங்கள் ஒரு அடிமைன்னு அர்த்தம். இன்னொருத்தன் சொல்கிறதும் கேட்பீங்க அப்படின்னா அப்படியே போய் அப்படியே நாசமாக போயிடுவீங்க. அப்படி போகக்கூடாது. உங்களுக்கு கடவுள் அதே அறிவை கொடுத்துருக்காரு. தேவனை பற்றிய அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே இருக்குது. தேவனே அதை வெளிப்படுத்தியிருக்காருன்னு ரோமர் 1:19-20 இருக்குது. எல்லாருக்குமே அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. பிரசங்கம் ஸ்பெஷல் ஞானத்தில் பேசுகிறான்னு என்னை நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களை வந்து கேட்குறதுனால நம்ம ரொம்ப கேவலமாக போயிட்டோம், ரொம்ப பயங்கரமான ஆள் என்னை நினைக்கவோ உங்களை ரொம்ப தாழ்த்தவோ கூடாது. அது ரொம்ப தப்பு. அசட்டை பண்ணக்கூடாது. உங்களை கடவுள் பூரண அறிவை கொடுத்துருக்காரு, பூரண அறிவை கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து ஐயா சொல்கிறது கரெக்டா, ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக இருந்தால் அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். நான் சொன்னதுனால ஏற்றுக்கிறக்கூடாது. நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் அந்த வசனத்தை பிடிச்சிக்குங்க, சுடர்களைப் போல பிரகாசிப்பீங்க. இதுதான் அடியேன் தாழ்மையாக உங்களை வேண்டிக் கொள்வது. எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் நம்ம முட்டாள தற்கூரியா நம்ம கிடையாது. மனவாட்டி, விவரமுள்ள மனவாட்டி வேறொரு இயேசுவை சொல்கிறானா இல்லையா, வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறானா இல்லையா, வேறொரு ஆய்வில் இருக்கானா இல்லையான்னு பகுத்தறிகிற அறிவு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. எப்படி அறிய முடியும்? ஒரிஜினல் இயேசு என்ன சொன்னார்? பரலோகத்தையே சொன்னார். ஒரிஜினல் இயேசு நித்தியத்தை பற்றியே சொன்னார், நியாயத்தீர்ப்பை பற்றியே சொன்னார். அந்த இயேசு இவன் பேசுகிறானா, அதை பற்றி சொல்கிறானா, இல்லை எதை பற்றி சொல்கிறான், அதை நீங்கள் சிந்திக்கணும். ரெண்டாவது, சுவிசேஷம் சொல்கிறது பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது சுவிசேஷம்னு வார்த்தை இருக்கா? இல்லை புஸ்தகம் இருக்கா? புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் இருக்கு, அங்கே இல்லையே. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே 24 மணி நேரம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறான்னா, மணிக்கணக்கில் சொல்கிறான்னா, அவன் வேறொரு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த சொல்ல வேண்டியது சொல்லாத அவசியம் இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்கான். நேற்று ஒரு ஊழியர் கூட்டத்தில் போனேன், ஒரு பாட்டு பாடுறாங்க. இது எழுப்புதலின் காலமல்லோ. என்ன காலம்? யோசுவாவின் காலம் அல்ல. யோசுவாவின் காலம் ஐயா, இயேசுவின் காலம் இல்லையா? அது அப்படியே சொன்னால் எல்லாருக்கும் இடங்கள் ஆயிரும்னு அடக்கிக்கிட்டு கடைசியில் சொல்லிட்டு தான் வந்தேன். யோசுவாவின் காலமாயா அது? இயேசுவின் காலம் இல்லையா? யோசுவாவின் காலம் பழைய ஏற்பாட்டு காலம், அடிதடி வெட்டு குத்து லேவி காலம். அது புதிய ஏற்பாட்டு ஊழியம் கிடையாது, அது லேவி ஊழியம். அது முக்காடு உள்ள ஊழியம் இருக்குது, அது ஆக்கினி தீர்ப்பு கொடுக்க ஊழியம் இருக்குது, அது மரணத்துக்கு எதுவான ஊழியம் இருக்குது. இதெல்லாம் நிருபங்களில் வந்தால் தானே உனக்கு தெரிய போகுது. யோசுவாவின் எப்படா எழுப்புதல் வரும்? யோசுவா அடிதடி வெட்டு குத்து நியாயப்பிரமாணத்தில் போனீங்கன்னா எப்படி எழுப்புதல் வரும்? யோசுவாவே ஒரு கிறிஸ்தவனா?
ரட்சிக்கப்பட்டவனா? அவன் யூத மதத்தை சேர்ந்தவன் தானே. யெகோவாவை கும்பிட்டா இப்போ உடனே அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியமா? பெஞ்சமின் நாத்தானியல் இப்போ இருக்கார் இஸ்ரேல் நாட்டில், யெகோவா தான் கும்பிடுறாங்க. இது ஒரிஜினல் இஸ்ரேல் நாடு, ஒரிஜினல் யூதன் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். ஒரிஜினல் கடவுளை கும்பிட்றான்னு அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? அவன் செய்கிறதெல்லாம் என்ன? எத்தனை அடிகுண்டு, எத்தனை சண்டை, எத்தனை இன்ன வரைக்கும் சண்டை, எத்தனை பிள்ளைகளை கொண்டு, பள்ளிக்கூடத்தில் பிள்ளை அங்கே போடுறான் குண்டு, ஆஸ்பத்திரியில் குண்டு போடுறான். இதானா கடவுளுடைய சித்தம்? இதானா தேவன் செய்கிற காரியம்? அதனால் மெய்க்கடவுளை ஒரு வேளை கும்பிட்டாலும் அறிஞ்சிருந்தாலும் அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சாத்தான் மெய்க்கடவுளை தெரியாதா? கரெக்டாக உலகத்திலேயே அவனை போல் தெரிஞ்சவன் யாருமே இல்லை. இயேசுவை பார்க்கும்போது இன்னைக்குள்ள கிறிஸ்தவன் ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பான்னு சொல்லவா, உன்னை அம்மான்னு சொல்லவா, இல்லை அருள்நாதன் சொல்லவா, அல்லது கடவுள்னு சொல்லவா, அல்லது அம்மையப்பர்னு சொல்லவா? இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கான். சாத்தான் சொல்கிறான் கரெக்டாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், தேவகுமாரனே. கரெக்டாக சொல்கிறானே ஐயா. அது பரலோக வெளிப்பாடு சாத்தானுக்கு. சாத்தான் பரலோகத்தில் இருந்தவன், சும்மா லேஸ் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் 1000 மடங்கு அவனுக்கு ரகசியம் தெரியும், சத்தியம் தெரியும். ஆனால் சத்தியத்தில் நிலை நிற்கலைன்னு இயேசு சொல்கிறார். யோவான் 8:44 அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன், அவன் சத்தியத்திலே நிலை. அந்த வசனம் படிக்குமா? யூதர்களை சொல்கிறாரு. யூதர்கள் ஏதோ தேவ மக்கள், கடவுள் பிள்ளைகள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இயேசு சொல்கிறாரு யூதர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாமே எங்களுக்கு பிதா அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரகாம் பிதான்னா தான் என்னை நேசிப்பீங்களேயா, என்னை கொல்ல தேடுறியே. ஆபிரகாம் இந்த மாதிரி கொல்ல தேடலையே, என்னை கொல்ல தேடுறீங்களே, நீங்கள் தான் ஆபிரகாமுடைய கூடிய மக்களா? இல்லை, நீங்கள் பிசாசின் மக்கள். ஏன்னா பிசாசி கொல்றவன். கொலை அவனால் தான் நடந்துச்சு. காயினில் புகுந்து ஆபேலை கொலை செய்தான். கொலை அவன் தான் செஞ்சான். பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம்னு சொல்லி 1 யோவான் 3 அதிகாரத்தில் இருக்க. ஆதி முதல் கொண்டு அவன் கொலை, பொய்யன், வாயை திறந்தா பொய். ஒரு ஊழியக்காரன் வாயை திறந்தா பொய்யா சொல்கிறான்னா அதை வச்சு நீங்கள் லேசில் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பொய்னா, சர்வ சாதாரணமாக பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லுவான். இப்போ தான் போயிட்டு வந்தேன், நேற்று தரிசனத்தில் போயிட்டு வந்தேன், ஏசு அங்கே உட்காந்துருந்தார். ஒரு ரகசியம் சொல்கிறேன், பரலோகம் இன்னும் வெளிப்படலை, நரகமும் வெளிப்படலை. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டே வரல, நியாயந்திருப்பே இன்னும் வரல. இன்னைக்கு உள்ள அடுத்த காலத்தை சொல்கிறேன். இன்னைக்கு இப்போ அந்தி கிறிஸ்து காலம். சீக்கிரம் 666 வரப்போகுது. ஒரே கொடையின் கீழ் உலகம் முழுவதும் கொண்டு வர்றான். அந்த அடையாளம் தான் மோடி சொல்கிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல் முறை, ஒரே கண்ட்ரோல். இங்கே வர்றது அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவு தான். அந்த அந்தி கிறிஸ்து ஐநா சபை முழுவதும் ஒரே கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு நினைப்பான். அதுக்கு ஒரு அதிபர் வருவான். அவன் தான் யார்? சாத்தான். அதாவது அந்தி கிறிஸ்து, பிசாசின் மகன், கேட்டின் மகன், பாவ மனுஷன் என்று அப்போஸ்தலர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த கொடையின் கீழ் வரப்போகுது. அந்த நேரத்தில் மணவாட்டி சபையை கர்த்தர் எடுப்பார். அதுக்கு பேர் தான் ரகசிய வருகை. அந்த மணவாட்டி சபையோட திரும்ப இந்த உலகம் அவன் 7 வருஷம் ஆட்சிக்கு முடிவில் வர்றதுக்கு பேர் 2ஆம் வருகை இதே பூமியில். அது அப்போ அருமதேகன் யுத்தம், அதன் பிறகு 1000 ஆண்டு அரசாட்சி, அதுக்கு பிறகு அக்னியில் உலகம் அழிகிறது, அதுக்கு பிறகு எல்லாரையும் கூட்டி சேர்த்து வெள்ளை சிங்காசனத்தில் நியாயந்திருக்கிறது. அந்த நியாயந்திருப்பில் வெளிப்படுத்தல் 20:15 ஜீவபசுவத்தில் பேரெழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். அப்போ தான் அமுலாகுது. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறப்படுறாங்க. வலதுபுறத்தில் நிற்கக்கூடியவங்க பரலோகம் அப்போ தான் இதாகுது. அப்போ இந்த சத்தியமெல்லாம் இந்த மாதிரி இருக்க, பரலோகத்துக்கு நேற்று தான் போயிட்டு வந்தேன். அங்கே தண்ணி இருந்துச்சு, விளையாண்டாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுறாங்க.
அங்கே பிதா உட்காந்துருக்காரு, நான் உட்காந்து பேசுகிறேன், சர்வசாதாரணமாக சொல்கிறான் ஐயா. கொஞ்சமாவது ஒரு கூச்சம் இல்லாமல் சொல்கிறான். இவங்களும் கையை தட்டி ரசிக்கிறான், அவன் சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க. சாப்பிட்ற உணவு தீட்டுன்னு சொல்கிறான் ஒருத்தன், தீட்டாயிடுச்சின்னு சொல்கிறான். லட்டில் என்னமோ விழுந்துருச்சான், அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்கிறான். மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறதெல்லாம் அவனுக்கு தீட்டா தெரியல. நெய்யினாலே அது மாட்டு கொழுப்பு தானே, நெய்யினாலே எது அதில் தீட்டாயிடுச்சான். அவன் மைண்டு அப்படி உருவாகியிருக்கு. இந்த அறிவு கூட உனக்கு இல்லையேன்னு சொல்லி பகுத்தறிவே உலக ஞானத்தை சொல்லி அவனை புரிய வைக்க முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளி படிப்பாளியாக இருந்தாலும் முட்டாளாக இருக்கான். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு முட்டாள்தனத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னது? பாவ பரிகாரம். ஒரு தீர்த்தத்தை ஊற்றி அப்படியே தெளிச்சிக்கிட்டே போனால் அந்த எல்லாம் தீட்டெல்லாம் நீங்கிருச்சு. அதை நம்புகிறாயா? அப்போ இதே முட்டாள்தனத்தை நம்புறவன் முட்டாள்தனத்தையே இன்னொரு முட்டாள்தனத்தை சொன்னால் தான் அவன் நம்ப முடியும், அவனை நிவர்த்தி பண்ண முடியும். உலக மனிதனுடைய மைண்டு சொல்கிறேன். பிசாசி அப்படித்தான், பிசாசி அப்படித்தான். பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கான். எல்லாம் குரலி வித்த எல்லாம் மாயா இதுதான். இந்துக்களில் மட்டும் இல்லை, இஸ்லாமிய மட்டும் இல்லை, கிறிஸ்தவத்தில் அதிகமாக இருக்கான். ஏன்னா அவன் அதிகமாக கர்த்தரை தேடுறான், மெய் தேவன்கிட்ட நெருங்கி வந்துட்டான். இவனைத்தான் ரொம்ப பிடிப்பான். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வேடை வில்ல தூக்கி எறியும் போது எத்தனையோ குருவிகள் இறந்துடும். ஒரு சில குருவிக தத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே காலும் கையும் உதஞ்சிக்கிட்டு அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். வேடவன் செத்த குருவியை பிடிப்பானா? உயிர் உள்ள அங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, தவிக்கிட்டு இருக்கிறது பிடிப்பானா? செத்ததை பிடிக்க மாட்டான். கொஞ்சம் அரை உயிர் கால் உயிர் சுற்றி திரிகிறது, அதான் பிடிப்பான். ஏன்னா அது பறந்து போயிட்டா என்ன செய்ய? அது மாதிரி கொஞ்சம் விசுவாசத்தில் மெய் கடவுளை கண்டும் காணாமல் அப்படியே மரங்களை நடக்கிற மனிதர்களை மனங்களை போல காணுகிறேன்னு கொஞ்சம் தெளிவோடு வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவனை தான் பிடிப்பான் சாத்தான். சாத்தானுக்கு செத்த மற்ற ஜனங்களை குறித்து பாவம் செய்கிற ஆத்மாவே சாகுன்னு இருக்கு. செத்த ஆத்மாவை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இவன் ஏதோ கொஞ்சம் பைபிள் செடி ஊழியம் ஜபம் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இதாண்டா டேஞ்சர்னு சொல்லி இவனைத்தான் கண்ணு வைப்பார், பிடிப்பான். இவனைத்தான் வட்டம் விடுவான், வகதையிடுவான். இதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மெயின் விஷயம் பொய். இயேசுவின் பிரசங்கம் மெய்யாகவே நான் சொல்லுகிறேன்னு அடிக்கடி சொல்கிறத நீங்கள் கவனிங்க. ஏன்னா அநேகர் பொய்யாகவே சொல்லி வச்சுட்டாங்க. எனக்கு முன்னே வந்தவல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள். யோவான் 10:8 சொல்கிறாரு. ஆடுகள் அவங்களுக்கு செவி கொடுக்கலன்னு சொல்கிறாரு. ஆகவே பிசாசுக்கு சகல அறிவு இருக்குது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான். படிங்க. நிச்சயம்னா விருப்பம்னு அர்த்தம். பிசாசுடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பப்படி தான் நீங்கள் செய்ய மனதாக இருக்கீங்க. ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் சத்தியத்திலே நிலை நிற்கல. சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். அவனுக்குள்ள உண்மை இல்லாதனால உண்மையிலே நிலை நிற்கலை. ஆனால் உண்மை இருக்கு, ஆனால் அவனுக்குள்ளே இல்லை, அதனால அவன் நிலை நிற்கலை. அதுக்கு பேர் தான் சத்தியம். சத்தியம் உண்மை என்பது மெய் என்பது ஒரே அர்த்தம் உடையது தான். அப்புறம் அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனாக இருக்கான், பிதாவாக இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கவனிங்க. பொய் பேசுகிறான், பொய்க்கு பிதா என்று சொல்கிறாரு இயேசு. சாத்தானுடைய பிரசங்கம் ஆதியாகமம் 3:4 இருக்குது. பிரசங்கம் ஏபால்கிட்ட பிரசங்கம் பண்ணுறான். அந்த பிரசங்கம் முழுவதும் யோசிச்சு பாருங்க, நல்லதா தெரியுது நமக்கு. படிங்க. அப்பொழுது சர்ப்பமாகிய சாத்தான் ஏவாளை பார்த்து, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஒன்று, உங்கள் கண்கள் திறக்கப்படும். 2,
ரெண்டாவது நன்மை தீன்மை அறிவீர்கள். 3 தேவர்களைப் போல இருப்பீர்கள். 4 இதில் ஏதாவது நெகட்டிவான வார்த்தை, கெட்ட வார்த்தை, மனிதர்களுக்கு சங்கடப்படக்கூடிய அளவில் ஏதாவது வார்த்தை இருக்கா? இல்லை. நல்ல வார்த்தைகள் தான். ஆனால் சொன்னது யார்? தேவன்ல சர்ப்பம். இன்னைக்குள்ள ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பார், நல்ல கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், நீங்கள் பெருகவே பெருக பண்ணுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் வசனம் தானேன்னு சொல்லலாம். அந்த வசனம் மேலையும் கீழையும் படித்தா எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு தெரியும். அதை தெரியாதனால நடுவில் உள்ளது மட்டும் ஜூ பண்ணி அதை மட்டும் உங்களுக்கு சொன்னால் அது பொருந்தாது, அது இன்னொருத்தனுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு சொல்கிறது பொருந்தாது, அதனுடைய உண்மை தத்துவம் அது இல்லை. இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நம்ம புரியுமே தவிர அப்படியே கேட்ட உடனே புரியாது. நல்லா தான் தெரியும். அதான் வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கன்னு ஏன் சொன்னார்? படித்து பாருங்கன்னு சொல்லலை, கேட்ட உடனே அப்படியே நம்பிருங்கன்னு சொல்லலை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், வேத வாக்கியங்களே அற்பமாக எண்ணாதீங்க, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து பாருங்க, அதில் பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கன்னு 1 தெசலோனிக்கேயர் 5 20 21 சொல்லியிருக்கானே. அது எப்படி? பொல்லாங்காய் தோன்றுகிறது வேத வாக்கியங்கள் இருக்கா? இருக்கு. முடிஞ்சு போன காரியம் இருக்குது, நடந்து முடிஞ்சு போனது இருக்குது, வெட்டி குத்தி ஒரு கிராமத்தையே கொல்லுங்கன்னு அழிங்கன்னு இருக்கு. வசனம் இருக்குல்ல, எழுதிருக்குல்ல, அழிங்கடான்னு இன்றைக்கி போய் கிராமத்தில் போய் எல்லா கிறிஸ்தவங்களாம் போய் சேர்ந்து அந்த ஊரையே அழிங்கடான்னு சொல்ல முடியுமா? அது எவ்வளவு மடத்தனம்! இயேசுவின் உபதேசம் அது இல்லையே. பழைய ஏற்பாட்டு வேறு, அந்த காரிய காலம் வேறு, அது காட்டு பின்னாடி காலம், அந்த தற்குறி காலம் அது வேறு. இன்றைக்கி அது பொருந்தாது. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 53 54 சமாரியா கிராமம் இயேசுவை ஏற்றுக்கிறாரு. ஒரு ஊரில் ஊழியத்துக்கு போகிறாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க, புறஜாதிங்க அவங்க, யூதர்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா யூதர்களை அவங்கள அற்பமாக நினைக்கிறதுனால, ஏற்றுக்கிறதுனால, அவங்கள ரொம்ப நாய்களை போல் நினைக்கிறதுனால இவங்களும் அப்படிப்பட்டவங்க எங்கள் ஊருக்கு வரக்கூடாதுன்னு இவங்க ஏற்றுக்கிறல. அது நியாயம்தான். உடனே சீசர்கள் டென்ஷன் ஆகி, அவங்க யூதர்களாக இருந்ததுனால டென்ஷன் ஆகி என்ன சொல்கிறாங்க? எலியா செய்தது மாதிரி இவங்களை அக்கினி இறக்கி இந்த கிராமத்தையே என்ன செஞ்சுருவோம், அழிச்சிருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி? அந்த புத்தி அவங்களுக்கு அது பார்வைக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். அல்லாவை கும்பிடாதவன் முழுவதும் அழிங்கடான்ல இஸ்லாமிய நாட்டில் சொல்கிறாங்க. அல்லாவை கும்பிடாதவெல்லாம் அழிங்க, கொல்லுங்க. அப்படி கொன்னவனுக்கு அங்கே பரலோகத்தில் நிறையா பொம்பளைகளை மனைவிகளை கொடுப்பாராம். இப்படி ஒருத்தன் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல. இயேசு அதட்டுறார், நீங்கள் இன்னாவி உள்ள கொண்டு தெரியாதா? மனசுகுமாரனை அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கவே வந்தேன். இங்கே வந்தால் தானே தெரிய போகுது. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசம் இயேசு என்ன சொன்னார்? ஆரம்பத்தில் அநேக சொல்லலாம். உங்கள் அப்பா நிறைய காரியங்கள் எழுதியிருக்கலாம், ஆனால் கடைசியில் உயில்னு ஒன்று எழுதியிருப்பார். அந்த உயில் கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு சண்டை வராமல் இருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு, நேர்வழியாக போகிறதுக்கு, அந்தந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு அந்த உயில் கடைசியில் படிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த உயில் அப்பா உயிரோடு இருக்கும்போது செல்லாது, அப்பா மரித்த பிறகு அது அமுலாகுது, அது டெக்ளேர் ஆகுது. அதுபோல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எத்தனையோ போதனைகள் செய்தார், எத்தனையோ பிரசங்கம் பண்ணார், எவ்வளவோ கட்டளைகள் கொடுத்தாரு. அவர் உயிரோடு இருக்கும்போது அது செல்லலை, மரித்த பிறகு தான் அமுல்லானது. மரித்த பிறகு மறுரூபத்தில் எந்திரிக்கிறார். மாம்ச இயேசு அல்ல, ஆவிக்குரிய வகையில் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு கடைசியில் அதையே தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ மரித்தேன், இதோ சதாகாலங்க நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ கடைசி வரைக்கும் இயேசுவின் உபதேசம் அமுலில் இருக்கு. அது பழசாகலை, பழசாகாது. புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது இயேசுவால் ஏற்படுத்தியிருக்கும் போது அது எப்படி பழசாகும்? அந்த புது உடன்படிக்கையின் இயேசுவின் ரத்தம் தானே. பழைய ஏற்பாட்டு உள்ள மிருகங்களுடைய ரத்தம். புது உடன்படிக்கைன்னு சொல்லும்போது போது முந்தினதை பழமையாக்கினார்னு எபிரேயர் 8:13 இருக்கு. அப்போ அந்த ரத்தம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. பரலோகத்தில் அந்த ரத்தத்தில் தான் போய் சேர போகிறோம், அந்த ரத்தத்தில் தான் சேர போகிறோம்னு எபிரேயர் 12:23 இருக்கு. படிங்க. எபிரேயர் 12. பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்துக்கு வந்து சேர்ந்தோம். பரலோகத்தில் போய் சேர்றது இயேசுவின் இரத்தத்தில் வந்து சேர்றோம். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கணும் அப்படின்னா அது அர்த்தம் பழிவாங்க பேசிச்சு. ஆதியாகமம் 4:9 போட்டிருக்கு. இந்த பூமியில் அந்த ரத்தம் என்னை நோக்கி பேசுதே, கூப்பிடுதே, உன் சகோதரனுக்கு என்னப்பா செஞ்சேன்னு அங்கே காயினை கர்த்தர் கேட்குறாரு. அந்த ரத்தம் பழிவாங்க, ஆண்டவரே என்னை அநியாயமாக கொண்டுட்டானே, நான் ஒரு தவறும் செய்யலையே, இப்படி கொண்டுட்டானே, நியாயம் செய்யுங்க. அதாவது பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்கிறாரு. அதனால அந்த ரத்தம் அங்கே முறையிடுது, நீங்கள் பழி வாங்குங்கன்னு. ஆனால் அதை பார்க்கல இயேசுவின் ரத்தம் எப்படி மேன்மையாக உள்ளது அப்படின்னா பரிந்து பேசின ரத்தம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பரிந்து பேசுகிறாருன்னு போட்டிருக்கு பரலோகத்தில். அந்த ரத்தம் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கு. 1 யோவான் 2:1 நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த ரத்தம் பரிந்து பேசிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி பரிந்து பேசாட்டினா நம்ம ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது, பாவ மன்னிப்பு அடைய முடியாது. பிதாவே மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சிலுவையிலேயே அவர் பாவ மன்னிப்புக்காக ஜெபிச்சார். பரலோகத்தில் இன்னும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆபேலுடைய விண்ணப்பம் அப்படி அல்ல. அவன் நீதிமான் தான், தேவனை அறிஞ்சவன் தான், தேவனுக்கு பிரியமானவன் தான், அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தது தான். அதனால் அவனை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. இயேசு தான் நமக்கு கோல் மாடல். அவர் தான் நமக்கு தலைவர், அவர் தான் எஜமான், அவர் தான் தேவனுடைய கடைசி குமாரன். பூர்வ காலங்களிலே பங்கு வகை வகையாய் ஆண்டவர் ஊழியக்காரங்களை அனுப்புனார். பழைய ஏற்பாட்டில் கடைசி காலம் புதிய ஏற்பாடு சொந்த குமாரனை அனுப்புகிறேன். அதுதான் இந்த தோட்டத்தில் திராட்சை தோட்டம் சபையாக அங்கே உள்ள ஊழியர்கள் கூலியாக வேலையாட்களாக அனுப்பப்படுறாங்க. அங்கே அனுப்பப்படும் போது பாருங்கள், எல்லாத்துக்குமே பணம் தர்றேன், கூலி தர்றேன், நீங்கள் போங்க. ஒருத்தன் 4:1 ஒரு கூலி பேசி, ஒருத்தன் 3ஆம் மணி வேலைக்கு போகிறான், ஒருத்தன் 6ஆம் மணி போகிறான், ஒருத்தன் 9ஆம் மணிக்கு போகிறான், ஒருத்தன் 11ஆம் மணிக்கு போகிறான். இப்படி அவங்க கூலியை பத்துக்குங்கன்னு சொல்லி ஒருத்தன் முழுவதும் வேலையே இல்லாமல் சும்மா அவன் பாட்டு கடை இருக்கான். யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னு சொல்கிறான் 7ஆம் வசனத்தில். ஒருத்தரும் எங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கலன்னா, அப்போ போங்கய்யா, நீங்களும் போங்க, ஏன் சும்மா நிற்கிறீங்க, நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். 7 கடைசி. அங்கே சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் காரியக்காரனை நோக்கி வேலைக்காரனை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடுத்தான். அப்போ இந்த முதல்ல வந்தவன் கேட்குறான்,
எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு எஜமான். அப்போ அந்த முதல்ல வந்தவன் சொல்கிறான், ஐயா கடைசியில் வந்தவனுக்கும் அதை தான் கொடுக்குறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் மங்குன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கும் அதே கூலியை தான் கொடுக்குறீங்க, இது என்ன நியாயம்? நியாயம் மாதிரி தெரிஞ்சாலும் நல்லா அதை கவனித்து கேளுங்க. எஜமான் சொல்கிறாரு, ஏப்பா உனக்கு ஒரு நாள் கூலி இவ்வளவுன்னு பேசி தானே அனுப்புனேன், அது பேசி நீ சம்மதிச்சு தானே வந்த, அதுக்கு ஏதாவது குறைச்சனா? இல்லை உன் காசு எடுத்து அவனை கொடுத்தானா எக்ஸ்ட்ரா? நீ பேசினபடி நீ வாங்கிக்கிட்ட, உனக்கு சொன்னபடி நான் கொடுத்துட்டேன். ஆனால் அவனுக்கு கொடுப்பது ஏன் இஷ்டம். நான் தயாரனாக இருக்கும்போது நீ வன்கண்ணனாக இருக்கலாமான்னு கேட்குறாரு. ஏன் இஷ்டம்னு சொல்கிறாரு, எஜமானுடைய இஷ்டம். இதோடைய அர்த்தம் என்னென்னா, ஆரம்பத்திலிருந்தே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை தள்ளிட்டு இப்போ வந்த புறஜாதிகள்கிட்ட இவன் எவனே தெரியாது, கடவுள் யாரும் தெரியாது, கர்த்தர் யாரும் தெரியாது, ஊழியம் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. இவனை ராஜாக்களாக ஆசாரியர்களாக உங்களுடைய ரத்தத்தில் ஆக்குறீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்குறான். அதுக்கு தான் இந்த ஓமை. அதுதான் சொல்கிறாரு, முந்தினோர் பிந்தினோர் 18-16 இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ரொம்ப பேர் நீங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு ஒரு குறிப்பு இருக்குது, அது சிலர் தான். உங்களுக்கு கொடுக்குறபடி சொன்னபடி நான் செஞ்சுட்டேன், வச்சுட்டேன். ஆனால் கடைசியில் வர்றவங்களுக்கு கொடுக்குறது ஏன் இஷ்டம். அதனால தான் புதிய ஏற்பாட்டுடைய அழைப்பு வித்தியாசமானது. 1 கொரிந்தியர் 1:26 பவுல் சொல்கிறான், இந்த அழைப்பை சொல்கிறான் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:26 படிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் கிடையாது, வல்லவர்கள் அநேகர் கிடையாது, பிறப்புக்கள் அநேகர் கிடையாது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். லேலுயா. பழைய ஏற்பாட்டுப்படி கண்ணு ஊன் விழுந்தவன், கால் ஒடிஞ்சவன், கை ஒடிஞ்சவன், குள்ளே, இவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வரக்கூடாது. அவன் ஒருவர் லேவியராக இருந்தாலும் அவன் வரக்கூடாதுன்னு சட்டம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எத்தனை குருடர்கள், எத்தனை ஜப்பானிகள் பாஸ்டர் இருக்காங்க, எதை அரவாணிக பாஸ்டர் ஊழியம் செஞ்சுறாங்க. எந்தெந்த ஜாதி, எந்தெந்த கோத்திரம் வித்தியாசமே இல்லை. ஏன் முட்டா பையனாக இருக்கான், அவனைத்தான் தெரிந்து கொண்டிருக்காரு. ஏன் பைத்தியக்காரன், அவனைத்தான் தெரிந்து கொண்டிருக்காரு. இப்படி வித்தியாசமாக இருக்குல்ல, பார்த்தீங்களா? அதான் முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். தலைகளாக மாற்றக்கூடிய சக்தி இயேசு கிறிஸ்து. இல்லாவிட்டால் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நீங்களும் நானும் யார்? புறஜாதிக தானே. நாம் எல்லாம் யூதர்களா, என்ன இஸ்ரேலர்களா? நம்மெல்லாம் எல்லாருமே புறஜாதிக. நாம் எல்லாம் தேவனுக்கு தொடர்பு இல்லாதவங்க, கனியாட்சிக்கு புறம்பானவங்க. அதான் கீர்த்தனையில் ஒரு அருமையான பாட்டு இருக்குது. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தூளையில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்த பரவரன் தம்முடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி தூதி மனமே, பரனை கொண்டாடி தூதி தினமே. அந்த ஒரு பாட்டுக்கு ஈடு இல்லை. இன்றைக்கி கேசட் போட்டுக்கிட்டு இருக்கான், பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பாட்டுக்கு ஈடு இருக்கா? அவ்வளவு அருமையான பாடல்கள். கண்ணீர் வரும். ஒவ்வொரு பாட்டும் கீர்த்தனையில் பாமாலையில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும்.
அந்த பாடல்கள்லாம் இன்றைக்கி கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு பாடுறதுக்கும் இல்லை. என்ன டப்பா குத்து விசில் நடனம் தான் சினிமா பாட்டே பகிரங்கமாக பாடக்கூடிய அளவில் வந்துட்டான் இன்றைக்கி. ஆகவே இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, எந்த மணி ஆனாலும் எந்த டைம் ஆனாலும், இப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் ஊழியத்தில் இருந்து இரத்த சாட்சியாக மரித்தவனுக்கும் அந்த நித்தியத்தை கொடுக்குறாரு. சிலுவையில் கடைசியில் உயிர் போகும்போது கல்லே இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பான்னு சொல்கிறார். கடைசி நேரம் அது அவர் இஷ்டம், நாம் சொல்லக்கூடாது. அது என்ன நியாயம்னு நம்ம நியாயம் பேசக்கூடாது. நியாயம் பேசுகிறோம்னா நாம் யார்? நம்மளே வந்திருக்க முடியாது. நம்மளே நியாயம் பேசுகிறோம், நம்மளே எவனும் வந்திருக்க முடியாது. நியாயம் பேசுகிறதுக்கெல்லாம் நமக்கு இல்லை. கிருபை நியாயந்திருப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நீ இரக்கத்தில் நிற்கிற, நீ கிரியினால் ஒன்றும் ரசிக்கப்பட்டு நீதிமானாக வரல. இலவசமாக நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். இலவசம்னே போட்டிருக்கு. அப்போ இலவசத்தை நீ பெற்றுட்டு இன்னொருத்தங்கிட்டே நியாயம் பேசிக்கிட்டு நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நியாயம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன். ஆகவே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெற்றிருக்கோம். சொந்த ஜனங்கள் அந்த அதிகாரத்தை பெறலை. யோவான் 1:11 அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கிறலன்னே இருக்குது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் போங்கன்னு சொல்கிறார். அவங்க ஏற்றுக்கிறல. ஆனால் ஏற்றுக்கொண்டவங்க யார்? சமாரியர்கள், சம்பந்தம் இல்லாதவர்கள். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் நூலாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் எத்தனை பேர் எந்த ஜாதியிலிருந்து வந்தாலும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இலவசமாக தர்றாரு. அப்போ இலவசத்தை பெற்ற நாம் மற்ற ஜனங்க ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. கேலி பேசக்கூடாது, கிண்டல் பேசக்கூடாது. இவன் போய் இவெல்லாம் யார், இவன் இன்னும் நான் என் பக்கத்தில் உட்காரலாமா? ஏய் எந்திரா, மேலே போ, வெளியே போ. புதுசாக வந்தால் ஒருத்தர் மெம்பராக சேர்க்கறது இல்லை. இத்தனை வருஷம் இருக்கணும், இத்தனை வருஷம் சபையில் அப்படி கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. ஆனால் உன்னை நீ நிற்கிறதே கடவுளுடைய பிள்ளை தானே, கிருபை தானப்பா. மற்றவனுக்கு இறங்க வேணாமா? 50 காசு உனக்கு மன்னிச்சிருக்கேன், 20 காசுக்காக கழுத்தை பிடிச்சி நிற்கிறான். அதனால் இரக்கம் நியாயந்திருப்பில் மேன்மை பாராட்டும். நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்ம இடத்துல வைத்த அன்பு என்னதென்று வெளியாகிருக்கு. ஆகவே புதிய ஏற்பாட்டு ஊழியம் வித்தியாசமானது. பழைய ஏற்பாட்டு யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சதுனால இந்த விவரங்கள் முழுவதும் சொல்கிறாரு. சிலர் தான் அந்த ஒடுக்கமான இடுக்கமான வழியில் போக முடியுமே தவிர எல்லாரும் போக முடியாதுன்னு மலை பிரசங்கத்திலே சொன்னார். மற்ற 7ஆம் அதிகாரத்தில் 13-14 2 வழி இருக்குது. இடுக்கமும் ஒடுக்கமும் வழி இருக்குது, விசாலமான வழி இருக்குது. விசாலமான வழியில் போகிறவங்க தான் யூதர்கள், இஸ்ரேலர்கள். ஒடுக்கும் இடுக்கமான வழியில் வந்தவங்க சீசர்கள். அந்த சீசர்கள் பல ஜாதியிலிருந்து சீசர் ஆகலாம். சீசர் ஆகிட்டு அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, அங்கே ஆண் என்று பெண் என்று வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவங்க ஒன்றாக இருக்கிறாங்க. அதான் சிலர்னு சொல்கிறார். அதான் சிறுமந்தைன்னு சொன்னார். சிறுமந்தையே பயப்படாதே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதாவாகி தேவன் எப்படி இருக்காரு? பிரியமாக இருக்காருன்னு சொல்கிறாரு. அப்போ அது எல்லாமே ராஜ்யம் தான் சொல்கிறாரு. இங்கே 20ஆம் அதிகாரம் தொடக்கும் போதே பரலோக ராஜ்யத்தை பற்றி ஊமை தான் சொல்கிறாரு. எல்லாமே மறுமைக்குரிய வகையில் தான் இயேசு பேசினார், வைக்கினார். அதுக்கு தான் சீசர்களை உருவாக்கினார். அந்த சிந்தை உள்ளவங்களை தான் பாராட்டுறாரு. அங்கே உள்ளவங்களை தான் பரலோகத்தில் சேர்க்கிறார். தவிர உலக பிரகாரமான எந்த இதுவும் வாக்கு பண்ணலை, செய்யலை, வைக்கலை. அப்படி சொல்லக்கூடியவங்க சாத்தானுடைய ஊழியர்கள், பிசாசின் ஊழியர்கள் என்பதை புரிஞ்சுக்கிங்க. ஆதியாகமம் 3:4 சொன்ன மாதிரி நல்ல வார்த்தைகளையே சொல்லி ஏமாற்றி ஜனங்களை வஞ்சித்து நரகாக்கினிக்கு கொண்டு போகிற ஒரு அபாயம் இன்றைக்கி சபைகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. சகோதரியே உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? உழைச்சா நாங்கள் பணம் வந்துட போகுது, சம்பளம் தெய்வத்தினால் ஆகாது, மெய் வறுத்து கூலி தரும். கடவுள் தேவையில்லை, உழைச்சா பணம். வேலை செய்யாது இருந்தால் அவன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. வேலை செஞ்சால் சாப்பாடு, அவ்வளோதான். வேலை செய்யாட்டினா பட்டினி தான். வேலை செய்யாமல் சும்மா நான் சோம்பேறியாக இருப்பேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிங்கன்னா அது என்ன நியாயம் இருக்குது?
எலியாவை சொல்லுவான். எலியாவை செஞ்சது இப்போ அது வேறு, எல்லாத்துக்கும் எலியா மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருப்பாரா காகத்தை கொண்டு எல்லாத்துக்குமே. அவன் அந்த காரியம் வேறு, இந்த இது வேறு, உனக்கு வேறு. இவன் கேட்ட மாதிரி கேட்குறான். காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு இந்த சம்பளம் தானா? நியாயம் பேசுகிறான். நியாயம் பேசாத, அது ஏன் இஷ்டம். இப்போ வந்தவனுக்கு முழு சம்பளம் கொடுக்குறீங்களே நியாயமானா அது ஏன் இஷ்டம்ப்பா. உன்னே மாதிரி என்ன இருக்க சொல்கிறியா? இறக்கப்பட்டு சும்மா கொடுக்குறத விட இப்படியாவது குடும்பம்னாலும் கொடுக்குறேன். பாப்பா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன் இஷ்டம் சொல். நான் தயாளனாக இருக்கேன்னு சொல்கிறேன். தேவன் தயாளன், நாம் வன்கணனா இருக்கக்கூடாது. தேவனை போல நாம் வந்து உதாரண குணம் இல்லாமல் ஆத்துமாவாக மாறணும். இயேசு கடைசியில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசியில் தேவனை பற்றி சொல்லும்போது, பரலோகத்தில் இருக்கிற உங்களை பிதா பூர்ண சர்க்குணாக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணாக இருங்கன்னு தான் சொன்னார். தேவனை போல நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் என்னை போல இருங்கன்னு கூட சொல்லலை. தேவனை போல இருங்க. எவ்வளவு அருமையான போதனை. தேவனை போல, ஏன்னா தேவனுடைய சாயல் தான் நம்ம. உலகத்திலேயே தேவ சாயல் உள்ளவே மனித பிறவிதாயா, வேறு யாரும் கிடையாது. அப்போ தேவனை சாயல் மட்டும் இல்லை, தேவனை போலவே குணங்கள் மாறுங்க, செய்கைகள் மாறுங்க, சிந்தைகள் மாறுங்க. இதுதான் கடவுளுடைய திட்டம். அதுதான். என் பையன் என்னை மாதிரியே இருக்கான், என்னை மாதிரியே பேசுகிறான், என்னை மாதிரியே வந்து கஞ்சா அடிக்கிறான். நல்லா நான் இத்தனை கோட்டர் அடிப்பேன், அதே மாதிரி அடிக்கிறானே, அதில் சந்தோஷம் சிரிக்கிறான். அப்பா அப்படியா, என்னை மாதிரியே குடிக்கிறானா? அப்போ அந்த சாயலை அந்த கிரியைகளை பார்த்து ஒரு துன்மார்க்க தகப்பன் சந்தோஷப்படுற மாதிரி தேவன் நல்ல காரியங்களே, நல்ல கிரியைகளே, தேவனை போல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்கிற அந்த சுபாவத்தில் நாம் இருக்கும்போது, ஜாதி மதத்தை கடந்து எல்லாரையும் நேசிக்கும் போது, எல்லாரையும் அன்பு கூறும்போது, அதே சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மிலே தேவன் அடைகிறார். லேலுயா. ரெண்டாவது பாயிண்ட்டு, யாக்கோப்பு யோவா 2 பேர் இயேசுவினுடைய சீடர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த யோவான் தான் பத்ம தீவில் கடத்தி விடப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம கொடுத்தவன். அவன் அண்ணே யாக்கோப்பு. இன்னொரு யாக்கோப்பு உண்டு, அது இயேசுவின் சகோதரன் யாக்கோப்பு வேறு. இது வந்து யோவானுடைய சகோதரன் யாக்கோப்பு. இவங்க 2 பேர் யோவான் சாணகனுக்கு முதல் சீசர்களாக இருந்தாங்க. அவன் கையை நீட்டி இதோ தேவாட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே அவனை விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்தவங்களாக்கும். கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க. அதில் யோவான் வந்து அன்பின் சீசன் அழைக்கப்பட்டான். இயேசுவின் மார்பில் சின்ன பிள்ளை மாதிரி வந்து சாயக்கூடிய அளவில் செல்ல பிள்ளையா, அவ்வளவு சோசியலிஸாக இயேசுவோட இருந்த சீசர்கள்லேயே அவன்தான். அது பேதுரு கூட அது கிடைக்கல அந்த பாக்கியம். அப்பேற்பட்ட தேவப்படுதல் பிள்ளைகள். அவங்க அம்மா பாருங்க செபிதேயி, அவங்க அப்பா பேர் செபிதேயி. அவங்க அம்மா இயேசுகிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் கேட்குறா. என்ன விண்ணப்பம்? ஐயா, இது வரைக்கும் சுற்றி தெரிஞ்சிங்க, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது, எங்களுக்கும் வயசாகிட்டு இருக்குது, எங்களுக்கு சாப்பாடு துணிமணியெல்லாம் எங்களை பராமரிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியே ஆண்டி பண்டாரம் சாமியார் மாதிரி சுற்றிட்டு தெரிஞ்சிங்கன்னா எங்களுக்கு என்னன்னு சொல்லி இப்படி தான் பெற்றோர்கள் கேட்கணும். பொதுவாக அப்படி தான் சொல்லணும். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விசேஷமாக சொல்கிறாங்க, விசித்திரமாக சொல்கிறாங்க, அற்புதமாக அதிசயமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க. என்ன விண்ணப்பம் கொடுக்குறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எருசலேமுக்கு போவேன், வேதவார பரிசையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னைய கொலை செய்வாங்க, என்னைய வந்து கொல்லுவாங்க, சிலுவையில் அறைவாங்க, ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அந்த சீசர்களுக்கு சொல்ல தொடங்குறாரு. அப்போ 20ஆம் வசனத்தில், அப்பொழுது செபிதேயின் குமாருடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். விண்ணப்பம்னா பெட்டிஷன், மனு கொடுக்கறது. அப்போ இயேசு, என்னம்மா என்ன வேணும் கேளுமான்னு கேட்குறாரு. உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருத்தன் உமது வலது பாரசியத்திலும் ஒருத்தன் உமது இடது பாரசியத்திலையும் உட்கார்ந்துருக்கும்படி என்ன செய்யணும்? அருள் செய்யணும். அருள்னா கிருபைன்னு அர்த்தம். அருள்னா அதுக்கு பேர் கிருபைன்னு அர்த்தம். கிருபை செய்யுங்கப்பா, அருள் செய்யுங்கப்பா. அப்போ மறுமையில் உள்ள ஆசீர்வாதத்துக்காக ஒரு தாயார் வேண்டிக் கொள்கிறாங்க.
இன்றைக்கி இந்த மாதிரி தாயாரை பார்க்க முடியுமா? இன்றைக்கி ஏதாவது எத்தனை கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு கூட்டத்தில் கூடுறாங்க, லட்சக்கணக்கில் உட்காந்துருக்குறாங்க, அவன் ஜெப குறிப்புகள் முழுவதும் ஜெபிக்கிறான். எந்த ஒரு தாயாவது தன்னுடைய பிள்ளைக்கு இந்த விண்ணப்பம் இந்த அம்மாவாவது சொல்லியிருக்கான்னு கேளுங்க பார்ப்போம். என் பிள்ளை என் மகனுக்கு குழந்தை பிறக்கலை, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, அவன் மண்டலாக இருக்கான், லூஸாக இருக்கான், அவன் லோன் வாங்கி வீடு கட்ட முடியல, அவன் இந்த மாதிரி படுத்த படுக்க ஏதாவது உலக காரியத்தில் தான் விண்ணப்பம் வேண்டுதல் ஜெபம் வருதே தவிர மறுமைக்குரிய எங்கே செத்தாலும் பரவாயில்லை. வியாதியாக இருக்கானா, செத்தா பரவாயில்ல, பரலோகத்துக்கு போகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த விண்ணப்பம் இருக்கா, அவன் ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த விண்ணப்பம் இருக்கா, அபிஷேகம் வரல, தேவனை விட்டு அவன் விலகிட்டான், திரும்ப கர்த்தருக்குள்ளே வரணும், இருக்கா? இருக்குது, அரிதலாக இருக்குது, ரொம்ப அரிதலாக இருக்குது. இந்த அம்மாவுடைய ஜெபம் பாருங்க, எப்படி அருமையான ஜெபம். இந்த அம்மாவுடைய என்னமெல்லாம் பரலோகத்தை பற்றியும் அங்கே உள்ள மகிமையை பற்றியும், பரலோகத்திலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில் வித்தியாசமாக இருக்கும்னு பவுல் எழுதுகிறான். அந்த மகிமை ஏன் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்? இரத்த சாட்சியாக மறிக்கிறானா, மறிக்கட்டும். ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்களா, போடட்டும். உமது நாமத்தினாலே துன்பப்படுறானா, படட்டும். அவன் பரலோகத்துக்கு வரணும். அதுவும் வந்தால் மட்டும் போதாது, இங்கிட்ட ஒருத்தன் உட்காரணும். பொதுவாக இயேசு எங்கே போனாலும் இந்த 3 பேரை கூட்டிகிட்டு போவார். யாக்கோப்பு, யோவான், பேதுரு. இந்த 3 பேரோடையே போவார். பொதுவாக இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. ஒருத்தனை கட் பண்ணிவிட்டு இந்த 2 பேரை மட்டும் ஆண்டவரே பரலோகத்தில் உம்மோட கூட. ஏன்னா அவன் ஒருத்தன் மார்புல வேற சாஞ்சிட்டான். இவ்வளவு க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்கேயும் அந்த க்ளோஸ் இருக்கும் போல் இருக்கு, அங்கேயும் அந்த மகிமை இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி அந்த அருமையான விண்ணப்பத்தை அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டுவோம். ஏன் சொல்கிறேன்னா, இம்மைக்காக நாம் நம்பிக்கையுள்ளவளாக இருந்தால், திரும்ப சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக நம்ம கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாக இருந்தால் மற்ற எல்லா ஜனங்களை விட எப்படி போயிடுவோம்? பரிதவிக்கக்கூடியவங்களாக போயிடுவோம். பூசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாப்போம், வேலை, சம்பளம், வீடு வாசல். என்ன வயநாடை பாரு, தூத்துக்குடி தண்ணி வந்து அழிஞ்சதை பாரு, எங்கிட்டு பாரு, சண்டையை பாரு, யுத்தத்தை பார், அழிவைப்பார், வட இந்தியாவில் உள்ள அழிவைப்பார், எத்தனை குடும்பம், எத்தனை விபத்து பார். இங்கே வராதுன்னு என்ன கேரண்டியா? தேவனிடத்திலே நான் போய் சேரணும். பவுல் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக ஜீவ கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை எனக்காக வச்சுருக்காரு. எனக்காக மட்டும் இல்லை, அவர் பிரசனமாகல விரும்புகிற எல்லாருக்கும் உண்டாகும்னு சொல்லி 2 தீமோத்தேயு 4:7-8 இருக்குது. அந்த நம்பிக்கை நமக்கு அதுதான் ஐயா. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கன்னு சொன்னாரே, அந்த நம்பிக்கை தான். மேலானவைகளையே தேடுங்க, அதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அதுதான். பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னாரே, அதுதான். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னாரே, அதுதான். அதுதான் அவருடைய சிந்தை முழுவதும் 100க்கு 100 மைண்டில் இயேசுவுக்கு இருக்கிறது, அதுதான். ஏன்னா அங்கேருந்து அவர் வந்ததுனால அது எதுன்னு தெரியும், இது எதுன்னு தெரியும். அதனால தானே இது கொடுக்கும்போது அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். அது மாதிரி உலகத்தை அவர் நினைக்கல, உலகத்தை நினைக்கல, உலகத்தை அதிபதியாக்க அவர் ஆசைப்படலை, உலகத்தின் தேவனாக இருக்க அவர் விரும்பலை. உலகத்தை ரட்சிக்கத்தான் வந்தார் தவிர, கண்டிக்க உணர்த்த தான் வந்தார் தவிர, உலகத்தில் என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்காக உலக ராஜாவா வரலை. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்படின்னா என் சீடர்கள் போராடி இருப்பாங்களே, சீடர்களையும் அப்படி தான் உருவாக்குறாரு. பரலோகத்தை பற்றி தான் உருவாக்குறாரு, மறுமைக்குரிய தான் உருவாக்குறாரு. பூலோகத்துக்காக சண்டை போட, யுத்தம் பண்ண, போராட்டம் நடத்த, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மொட்டை வைக்கல கூட்டி வந்து நாங்கள்லாம் போராட்டம் நடத்துவோம், நாங்கள்லாம் அப்படி செய்வோம், ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம். இப்போ நேற்று கூட ஒரு ஃபோன் பண்ணி சங்கத்துக்கு வர்றீங்களான்னு கேட்குறாரு. நான் சர்வ சங்கத்தில் மெம்பராக இருக்கிறேன் என்ன, அது எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அது கிறிஸ்தவரையா ஊழியக்காரன். சர்வ சங்கம்னா எங்கே? எபிரேயர் 12:23-24 இருக்குது, அங்கே இருக்குயா. தலைவர் யார்? இயேசு.
தலைமையிடம் பரலோகம். இது என்னடா இருக்கு? அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கே நம்பிக்கை இல்லை, அவனுக்கே அதெல்லாம் லந்தா தெரியுது. நம்ம சொல்கிறது என்ன கேலி பண்ணாதீங்க பாஸ்டர்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு உண்மையை சொன்னால் கேலி பண்ணுறேன். அவன் சொல்கிறது உண்மை. செத்து போகிற நாற்றம் எடுத்தவனை அவன் வந்து தலைவரான். மெட்ராஸு ஹெட் ஆஃபீஸ் அது, தலைமை இடமா அது. அவன் பிஷப்புகள் முழுவதும் வழிகாட்டியான், அவன் மெம்பர் முழுவதும் நமக்கு ஆலோசனையான். நாட்டம் எடுத்து போகிற உண்மை இல்லாத போலியெல்லாம் இருக்கிற மனுஷன் உண்மைன்னு சொல்கிறான். நான் உண்மையை சொல்கிறேன், கேலி பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். என்னைய எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே ஆவிக்குரிய வகையில் தான். இயேசு பரலோகத்தையும் மகிமையும் சிங்காசனத்தையும் மேன்மையும் தான் சொன்னார் தவிர பூலோகத்தை பற்றியோ உலக உலக ஆசீர்வாதங்களை பற்றியோ உலக மேன்மையை பற்றியோ என்றைக்கும் சொன்னதில்லை. ஏன்னா இவங்க உலகத்தில் உள்ளவன் வயிறு தான் தெய்வம். இவன் பிரமிச்ச உலகத்துக்குரியவன் யோசிக்கிறான். அவன் சிலுவைக்கு பகஞ்சராக இருக்கான். அவனை நாய்கள்னு போட்டிருக்கு. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 3:2 இருக்குது. 18-19 அதில் இருக்குது. 20ஆம் வசனத்தில் நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம். நம்ம இந்த சிந்தனையா நமக்கு வேணும். இயேசு பூமியில் இருந்தாலும் அவர் எண்ணமெல்லாம் பரலோகத்திலே இருந்தது. நீங்களும் நானும் பூமியில் இருந்தாலும் நம்ம எண்ணமெல்லாம் சிந்தையெல்லாம் பரலோகம். பரலோகம் பழைய பாடல்களை பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சாதாரண இடங்களில் பாட மாட்டாங்கிறாங்க, செத்த வீட்டில் பாடுறாங்க. செத்து போயிட்டா சிங்கார மாளிகையில் தேவனே நான் என்னென்ன அருமையான பாட்டு இருக்கோ செத்த வீட்டில் தான் பாடுறானே தவிர சாதாரணமாக நம்ம சாதாரணமாக பாடுங்க. எங்கள் கிராமங்களில் ஒரு பழக்கம் இருக்குது. அதிகாலையில் ஒரு பாட்டு போடுவாங்க. வீடு வரை உறவு, அருமையான பாட்டு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை ஆகா ஒருத்தன் மண்டையை போட்டான்னு தான் அர்த்தம். நல்ல பாட்டெல்லாம் செத்து போன வீட்டில் தான் கேட்க முடியுது. தத்துவ பாட்டு முழுவதும் அருமையாக இருக்கும். அது காது கொடுத்து கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த அளவுக்கு மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்க்கை இருக்கும்னு, கடவுள் நினைப்பதுன்னு ஐயோ பாவமாக இருக்கு. எவ்வளோ தத்துவங்களை பாடலாம், அருமையான பாடலாம். கும்மா குத்து டான்ஸும் ஒரு இளவுனா ஒரு அசிங்கம் இல்லாமல் ஒரு பாட்டு பாடினா அவன் ஏதோ நிகழ்ச்சின்னு அர்த்தம். அது மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவங்க நல்ல பாடல்களை நல்ல ஆவியோடு பாடுவேன். எப்படி பாடுவேன்? கருத்தோடு பாடுவேன். நான் ஒரு 50 பாட்டுக்கு மேலே எழுதிட்டுருக்கேன். சிஎஸ்ஐ போதாராக இருக்கும்போது 84லேருந்து 90 வரை எழுதி கர்நாடிக் சங்கீதத்தில் முறையாக படித்து எழுதி ராகமெல்லாம் போட்டு அப்படியே வச்சுட்டேன். அதில் இன்ட்ரெஸ்ட் அப்போ இருந்தது. வயலின் போட்டு துர்ராஜன்னு ஒரு ஐயா இருந்தார் ஜார்ஜ் சர்ச்சில், அவரை தான் சரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஜார்ஜ் சர்ச்சில் உள்ள வயலின் இது அதில் இப்போ இதாகியே இருந்தால் அன்னைக்கு உள்ள ஆர்வம் எனக்கு இல்லாமல் போச்சு. கடைசியில் போட்டாச்சு, பிரசங்கத்தில் விட்டாச்சு. நான் பாட்டு பாடிக்கிட்டு என்ன கடைசியில் இப்போ வர வர இன்றைக்குள்ள பாடல்களை கேட்கும்போது நல்ல பாட்டு 35 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது ராகம் பாட்டு கருத்து எல்லாம் சிஎஸ்ஐ அந்த கீர்த்தனை மாதிரி தான் இருக்கும். அதை எப்படியோ வெளியிட்டுருவோம். கர்த்தர் வந்து வரப்போகிறாரு, அதனால் இருக்கிறவன் பாடட்டும், அப்படியே மண்ணில் புதைச்சி வைக்கக்கூடாதுன்னு இப்போ கொஞ்சம் அளவில் வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓரளவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். எப்படி ஆகிலும் சிலர் ரட்சிக்கப்படும்படி எல்லாருக்கும் நான் எல்லாமானே. இயேசு சொல்கிறாரு, நான் குடிக்கிற பானத்தை கொடுக்க முடியுமா? நான் குடிக்க தண்ணியை கொடுக்க முடியுமா? பானம்னா மரணம் அடைய போகிறேன், இரத்த சாட்சியாக மறிக்க போகிறேன், கொடூரமாக என்னை கொல்ல போகிறாங்க. இதுக்கு பிறகு தானே நான் சிங்காசனத்தில் போய் உட்காருவேன். அப்போ என்னை மாதிரி உன் பிள்ளைகளும் அடைஞ்சி அங்கே உட்கார முடியுமா? அந்த ஸ்தானத்தை அடைய முடியுமா? நான் குடிக்கும் தண்ணியை கொடுக்க முடியுமா? நான் பானத்தண்ணி கொடுக்க முடியுமான்னா முடியும்னு சொல்கிறான். முடியும் ஆண்டவரே. எது பொக்கிஷம் தர்றேன்னு சொல்லலை, வீடு தர்றேன், காரு தர்றேன், பங்களா தர்றேன்னு சொல்லலை. இயேசுவினுடைய பாடு மரணங்கள் உனக்கும் உண்டு.
பரவாயில்லையான்னு சொல்லும்போது அந்த அம்மா பரவாயில்லைன்னு தான் சொல்கிறாங்க. உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவங்க கூடும் சொல்லும். 22 வசனம் கீழே, நீங்கள் நான் பெரும் ஸ்தானத்தை பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் என்ன கூடும் சொல்கிறாங்க. முடியும். எப்படி வைராக்கியமான வார்த்தையில் பொய் சொல்லலை அவங்க. உண்மைதான், முடியும்யா. நீங்கள் செத்தா நாங்களும் சாகுறோம், நீங்கள் அடிபடுறாங்களா நான் அடிபடுவோம். எப்படி பாருங்கள் அந்த வார்த்தை எவ்வளோ அருமையாக இருக்குது. அவர்களை நோக்கி, என் பாத்திரத்திலே நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அப்படின்னா என்னை போல் நீங்களும் இரத்த சாட்சியாக மறிப்பீங்க, எனக்காக நீங்களும் பாடுபடுவீங்க, எனக்காக சாவீங்க. ஆனாலும் என் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவதே என் காரியம் அல்ல. இதில் இருந்து பிதா இயேசுவோட பெரியவர் என்பதை புரிஞ்சுக்குங்க. பிதாவே இல்லை, இயேசு தான் எல்லான்னு சொல்கிறானே, அந்த குருடர்களுக்கு இதை சொல்லுங்க. இயேசு பொய் சொல்லலையா? என்றைக்குமே இயேசு பொய் சொல்லுவாரா? 1000 தடவை வசனம் சொல்கிறாரே, பொய் சொல்கிறவரா? நம்மளாம் ஏமாத்துறவரா? அவர் சீசர்கள் பொய் சொல்லுவாங்களா? நிருபங்கள் பொய் சொல்லுமா? நீ என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியா? இதை மறுக்கிற அளவில் நீ அறிவாளியா? தயவு செய்து அப்படி அதான் சொல்கிறேன். ஞானிகள் அறிவாளிகள் அவங்க தான் அப்படி பேசுவாங்க. பேதைகள் சொல்கிறத அப்படியே நம்புவாங்க. வேலைக்காரருக்கு மரியாளம்மா சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கய்யா. அறிவாளிகளை சொல்லியிருந்தா, மேதைகளை சொல்லியிருந்தா அவன் 1000 கேள்வி கேட்பான். அது எப்படி திராட்சை ரசத்தை தீர்ந்து போனால் தண்ணி எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க, என்ன நியாயம்னு கேட்பான். இவன் கேட்க மாட்டான், இவன் வேலைக்காரன் சொல்கிறது கேட்பான். அந்த மாதிரி ஆட்கள் தான் இயேசுவுக்கு தேவை. லேலுயா. இயேசுகிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இயேசுவின் வசனத்துக்கு விரோதமாக நீ யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கேள்வி கேள்வி யோசனைன்னு அதே மாதிரி மற்றவங்களையும் முட்டாத்தனமாக இருக்காத. மற்ற தலைவங்கள விவரமாக இரு. இயேசுக்கிட்ட புறா மாதிரி இரு. புறா மாதிரி கபடற்ற. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி. முட்டாள்னு ஒருத்தன் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். இயேசுவுக்காக நான் முட்டாளா? சரி. இயேசுவுக்காக நான் பைத்தியக்காரன்? சரி. இயேசுவுக்காக நான் பேதை? சரி. இயேசு சொல்கிறதெல்லாம் கேட்குற தற்கூறி இருக்கட்டும். அப்படி போயிருங்க, இப்படி போயிருங்க. ஆனால் உலகத்துக்கு அப்படி போகக்கூடாது. ஏன், என்ன, எதுக்கு, சர்ப்பத்தை போல வினா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடணும். ஆகவே நம் 10 பேர் பாருங்க இவன் மேலே போகிறான். 24. ஏண்டா நாங்கள் உங்களை மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஒன்றா மண்ணா நாங்கள் பழகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தியா, நம்மளெல்லாம் ஓவர்டாக் பண்ணி இந்த 2 பேரை மட்டும் இவங்க அம்மா ஸ்பெஷல் விண்ணப்பம் பண்ணுதே என்று 10 பேர் இவங்க மேலே எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க. ஏசு அதையும் சரி பண்ணுறார். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாதுப்பா, நல்லது தானே கேட்குறான். இப்போ என் மேலே பாவப்படுறவங்கெல்லாம் போராம்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முந்தி ஒரு காலத்தில் பாவப்பட்டாங்க. ஐயோ பாவம், நல்ல ஊழியக்காரர் பாவம் இந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம தாளந்தல் வரங்கள் கர்த்தருடைய ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது இவனா இப்படி பாடுறான், இவனா இப்படி செய்கிறான், இவனா இப்படி பேசுகிறான். பாவப்பட்டவங்க டக்குன்னு கோவப்படலை, போராமப்பட ஆரம்பிச்சிட்டான். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் குருடனாக இருக்கும்போது ரொம்ப பேர் பாவப்பட்டாங்க. இவன் பிச்சைக்காரனாக இருந்தான், பாவப்பட்டாங்க. ஆனால் அவனே கண்கள் திறந்து அவர் யார் நோண்டி இவங்கிட்ட கேட்கும்போது இவன் சொல்கிறான், ஏயா உலகத்தோற்றம் முதல் குருடனை கண்ணை திறந்தவன் யாருமே இல்லை, இவர் என் கண்ணை திறந்திருக்காரு. அப்படி இருந்து இவர் யாருன்னு எங்களுக்கு இன்னும் தெரியலன்னு சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அவர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்னு சொல்கிறான். திருந்தணும்ல, நல்லவன் திருந்த ஆகா ஒன்று நல்ல தத்துவத்தை எவன் சொன்னாலும் என்ன, திருந்துறதை விட்டுட்டு புத்தி தெளிகிறத விட்டுட்டு இவனை வையிறாங்க. ஏண்டா பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்த நீயா எங்களுக்கு சொல்கிற, அவனை தள்ளி விட்டாங்கன்னு இருக்கு போட்டிருக்கு. அந்த மாதிரி என்னை ரொம்ப பேர் தள்ளி விடுறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க, நினச்சிட்டு போகிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. போராமையோ என்றால் எலும்புருக்கி அவனைத்தான் கொள்ளும். அன்பு எல்லாரையும் நேசிக்க செய்யும். எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு இருக்கிறார். இந்த எளிய ஊழியக்காரனை பயன்படுத்துகிறாருன்னா
சந்தோஷம் என்னோடு கூட சந்தோஷப்படும், கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீ பேசாத இருந்தாலும் கல்லுகள் பேசுன்னு சொல்கிறாரு. யாரை கொண்டு கர்த்தர் பேச வல்லவராக இருக்காருயா? யாரை கொண்டும் பேசுவார். அதனால் போராமல் எரிச்சல் படுறது பழைய ஏற்பாட்டுக்காரன் சுபாவமே தவிர, துன்மார்க்கன் உலகத்தானுடைய சுபாவமே தவிர, போராமையாக முகநாடி வேறுபட்ட அந்த காயினுடைய புத்தியை தவிர கிறிஸ்தவங்க புத்தி அப்படி இருக்கக்கூடாது. அன்பிலே சந்தோஷப்படணும். அன்பு சகலத்தையும் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அன்பிலே போராமை இல்லை, அங்கே போட்டிருக்கு. அன்பிலே போராமை இல்லை. 1 கொரிந்தியர் 11 அன்பிலே போராமை இல்லை. தேவன் நம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய கிரியைகள் தாளந்துகள் பார்த்து இயேசு என்னைக்காவது போராமப்படுவாரா? நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள், இதை பார்க்கலாம் மேலானவர்களை. அவரை விட மேலே போகணும்னு அவர் இயேசு விரும்புகிறார் பாருங்க. இயேசுனுடைய தயாள குணம் யாருக்கு வரும்? என்னை போல மாறுங்கன்னு கூட சொல்லலை, தேவனை போல நீங்கள் ஆவீங்கன்னு சொல்கிறாரு. என்னை விட மேலே என் பிதா என்னிலும் பெரியவர், அந்த பெரியவராக நீங்கள் போங்க, நான் சின்னவராக இருக்கேன்னு சொல்கிறார் இயேசு. எப்படிப்பட்டவர் பாருங்க, எப்படிப்பட்டவர். இப்படிப்பட்ட தலைவரை வச்சுக்கிட்டு நீ எப்படி இருக்காங்க நாட்டில்? 28 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினா அவன் உங்களுக்கு எப்படி இருப்ப கடவான்? பணிவிடக்காரனாக இருக்க கடவான்னு சொல்கிறார். எவன் பெரியவனோ அவன் பணிவிடக்காரனாயிரு. நம்ம கூட்டம் முடித்த உடனே சின்ன பையன் மாதிரி பெருப்பையா ஓடி போய் டீ வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. அந்த அந்த கப்பை கூட திரும்ப வாங்குவார். பணிவிட அவர் தான் பெரிய, தேவனுடைய பார்வையில் பெரியவர். இயேசு அப்படித்தான் வந்தார்னு சொல்கிறார். இங்கே கீழே பாருங்கள், இயேசு அப்படித்தான். படிங்க கீழே. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். லேலுயா. அந்த 10 பேர் எரிச்சலான மாதிரி பிரபு ஐயா மேலே 10 பேர் எரிச்சலாக கூடாது. ஓ பார்த்தியா இவரை சொல்லிட்டாரு. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. கனம் பண்ணுறதுல ஒருவருக்கொருவர் முந்திக்குங்க. இயேசு சொல்கிறாரு, நான் ஆண்டவர் இல்லையா, போதகர் இல்லையா? நானே உங்கள் கால்களை என்ன செய்கிறேன்? கழுவுறனே. நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை தான் ஓடோடி வரணும். இங்கே ஊழியம் கொள்ளும்படி வராமல். என்னைக்காவது இயேசுவை காண பிடிச்சி அமுக்கணுந்து பார்த்துருக்கீங்களா சீடர்களை? என்னைக்காவது பணிவிட கொள்ளும்படி அவர் என்னைக்காவது தன்னை ஆக்கியிருக்காரா? சீசர்களை சொல்கிறேன், என்னைக்கும் சொல்லலை, என்றைக்குமே சொல்லலை. கடைசி ராபோஜனத்திலே துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு தண்ணியை வார்த்து எல்லாருடைய கால்களை கழுவுறாரு. எல்லாரும் இந்த ரகசியத்தை புரியல. பேதுருக்கிட்ட வரும்போது, பேதுரு ஐயா ஒரு காலம் என் கால்களை நீங்கள் போய் தொட்டு கழுவலாமா? அவன் நல்ல மனுஷன், தேவ மனுஷன் தான், ரகசியம் தெரியல. அப்போ இயேசு விளக்கம் சொல்கிறாரு, ஆனாலும் அவன் முடியாதுன்னே சொல்லிட்டான். அப்போ இவரும் கொஞ்சம் கடினமாக, அவன் அந்த மாதிரி முட்டா பையனுக்கு அப்படித்தானே சொல்ல கடுமையாக, நான் உன்னை கழுவா விட்டா என்கிட்ட என்ன இல்லை போ. தாழ்மை என்பது ஒரு இடத்துல, ஐயா உட்காருங்க ஐயான்னா உட்காரணும். நீங்கள் நான் சொல்கிறது கேட்குறீங்க. இல்லை பாஸ்டர் இருக்கட்டும், உட்காருங்க ஐயா. இல்லை பாஸ்டர் இருக்கட்டும் பாஸ்டர், இருக்கட்டும் பாஸ்டர். உட்காருங்க ஐயா. இல்லை இருக்கட்டும் பாஸ்டர்னா எவ்வளோ அகராதி பிடிச்சவன் திமிர் பிடிச்சவன் தானே அர்த்தம். எத்தனை தடவை சொல்கிறேன் உட்காருங்கய்யான்னு. அது தாழ்மை கிடையாது, அதுக்கு பேர் மாயமான தாழ்மை. நான் சொல்கிறேன் மீறி நான் என்ன அவ்வளோ தற்கூறியா? ஒன்றும் தெரியாதவனா? ஒரு ரகசியம் உனக்கு தெரியல. இவர் ஏதோ ஒரு ரகசியம் ஏதோ செய்கிறாரு. ஐயா ஆண்டவரே சொல்லி முதல் சொன்ன தரேன், 2வது சொல்லும் போது கேட்கணும் அவன். அப்புறம் சொல்கிறான் முழுசா கழுவுங்கன்னு சொல்கிறான். இதுவும் தப்பு. அவர் சொன்னது செய்யணும். முழுகினவன் கால்களை மட்டும் கழுவுனா போதும்யா. முழுகினவன்னா முழுக்கு ஞானசானம் பெற்று வாங்கிட்டேன், நீ கால்களை மட்டும் கழுவுனா போதும். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி ஒருவருக்கொருவர் செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டார். ஏவன் இன்னைக்கு யோவான் 13 அதிகாரத்தையே மறைச்சிட்டான் ஐயா. ஆத்த காணா கம்மாயை காணான்னு சொன்ன மாதிரி யோவான் 13 அதிகாரமே மறைச்சிட்டானே. இன்னைக்கு எந்த சபையில் அது இருக்குது? சர்ச் ஆஃப் காட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ அவனும் பல்ட்டி அடிச்சிட்டான். சிபிஎம் சபையில் வருஷத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்கிறாங்க. எப்படியோ செய்கிறாங்க. இந்த சத்தியத்தை என்னைக்கு நான் சிஎஸை விட்டு வெளியே வந்து இந்த சத்தியத்தை என்னைக்கு நான் அறிஞ்சனோ அன்னையிலேருந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் செய்கிறேன், இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் விசுவாசிக உதவி ஊழியர்கள் இருக்காங்க, கேளுங்க. என் மனைவி பிள்ளைகள் இன்ன வரைக்கும். அடுத்த மாதம் அக்டோபர் ராபோஜன ஆராதனை என்னையா 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை செய்கிறோம். நாங்கள் செய்கிறோம். சொல்கிறது மட்டும் இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவில் அப்படி வசனத்தை கை கொள்வோம். நான் செய்தது போல் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டார்ல, அதில் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஊழிய கொள்ளும்படி இயேசு வரல, ஊழிய செய்ய. இன்னும் சொல்ல போனால் என் ரத்தத்தை சிந்த என் உயிரை கொடுக்கவே நான் வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு தியாகிய, ஒரு வல்லரை, எஜமான உலகம் பார்க்க முடியுமா? நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா. காமராஜரை பற்றி சொல்கிறாங்களே, இவரை பார்த்ததுண்டா. இந்த இயேசுவை பார்த்ததுண்டா. காமராஜர் பார்த்ததுண்டு சரி, உனக்கு இயேசுவை தெரியலன்னு அர்த்தம். இயேசுவை பார், இயேசுவை பார், இயேசுவை பார். இந்த மாதிரி ஒரு தலைவரை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்குள்ள தலைவர்கள் முழுவதும் பாருங்கள், ஏசியில் ஓசியாக தான் உட்காந்துருக்கான். எவனும் கிறிஸ்துவின் சிந்தனை இல்லாமல் எல்லாம் உலக அரசியல்வாதியாக மாறிட்டான். இயேசுவை அப்படி பார்க்க முடியும். சகல அதிகாரம் உடையவர் எப்படி நடந்தார், எப்படி வாழ்ந்தார். அவர் நினச்சிருந்தா வன்முறையாக, பிசாசி உனக்கு என்னடா, நான் சிலுவில் அரைஞ்சி ரத்த சிந்தினி பாடுபடணும், உனக்கு என்ன, நீ பிசாசி, நீயே அராஜகம் பண்ணலாம். இவர் நான் ஒன்றும் ரத்தம் சிந்தனை பண்ண அவசியம் இல்லை, நீ யாரா உனக்கு நியாயம் செய்யணும், போட நான் அப்படியே என் ஜனங்களை ரசிக்க வந்தேன்னு அப்படியே போயிருக்கலாம்ல. ஏன் இவ்வளோ பாடு, இவ்வளோ ரத்தம், இவ்வளவு என்ன? நியாயத்தின்படி, நியாயத்தின்படி சிறியனுத்து உன் தலையை நசுக்கும். அன்னைக்கே ஆதியாகமம் 3:15 கொடுத்த வாக்கு. கொலோசியர் 2:15 சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி பாடு, மரணம், சிலுவை, ரத்தம், தியாகம், உயிர் தியாகம், இதுதான். இதில் தான் வெற்றி சிறந்தார் இயேசு. அப்படித்தான் நம்மிடத்திலே வர்றார். அதன் பிறகுதான் அந்த 12 பேர் திரும்ப போராடப்படாமல் ஒருவர், அது யாரும் ஏன் காரியம் இல்லைன்னு சொல்லிட்டார். தேவன் ஒருவர் இருக்கார், அவருடைய காரியம். 2ஆம் வருகையில் கூட எப்போ வருவீங்க, எப்போ போகும்போதுன்னு சொல்லும்போது அந்த நாளையும் அந்த நாளிகையன் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். இன்னும் சொல்ல போனால் குமாரனும் அறியாருன்னு சொல்கிறார். எனக்கு கூட தெரியாதுன்னு சொல்கிறார். இந்த விஷயத்தில் தான் தேவன் பெரியவராக இருக்கிறார். பரலோகத்தில் ஒன்றாயிருவாங்கன்னு சிலர் தப்பாக பேசுகிறாங்க. 1 கொரிந்தியர் 15:27-28 படி நீ பரலோகத்திலே தேவனுக்கு இயேசு குமாரன் கீழ்ப்படிஞ்சே இருப்பார்னு. அங்கேயும் கீழே அதே தான், இங்கே உள்ளது தான் அங்கே. அதனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்புறம் 3வது சொல்லி முடிக்கிறேன். 2 குருடர்கள் வழி அருகே உட்காந்து இயேசுக்கிட்ட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்கிறாங்க. மத்தேயு 9:27 இதே மாதிரி வருது. இதே 2 குருடர்கள், இதே மாதிரி சம்பவம் வருது. அது வேறு, இது வேறு. ஒரே சுவிசேஷத்தில் வர்றதுனால ஒன்றும் இல்லை. அது வேறு, இது வேறு. அப்போ தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்க. ஏன்னா தாவீது கோத்திர தலைவன், இஸ்ரவேல் நாட்டிலே பெரிய ராஜா. இன்றைக்கும் இப்போவும் தாவீது கொடி தான் இஸ்ரவேல் நாட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த 6 முகனம் கொண்ட நட்சத்திரம் தாவீதினுடைய நட்சத்திரம் அது. அதனால் அவர் ஒரு ஹெட்டு, பெரிய ஆள். அங்கேருந்து ஒரு பெரிய ஆள் எழும்புனா, ஒரு தீர்க்கதரிசி எழும்புனா அவர் தாவீதினுடைய குமாரன்னு தான் அழைப்பாங்க. பொதுவாக கிறிஸ்துவ அப்படித்தான் யூதர்கள் அழைச்சாங்க. அது சரியோ சரியில்லையோ, அது உண்மையோ உண்மை இல்லையோ, அந்த விளக்கங்கள்லாம் கூருடே என்கிட்ட இயேசு கேட்கல. கேட்குற இடத்துல கேட்பார், ஆனால் இங்கே கேட்கல. அதுக்கு நான் 22 அதிகாரத்தில் விளக்கம் கொடுக்குறேன். நான் உண்மையிலே இயேசு தாவீதின் குமாரன் அல்ல, தாவீதின் குமாரன் அல்ல. வேதவார்கிட்ட கேட்குறாரு. 110ஆம் சங்கீதத்தை சொல்லி தாவீது அவர் ஆண்டவர்னு சொல்லியிருக்க, அவருக்கு அவர் குமாரனா எப்படி இருக்கிறாருன்னு கேட்குறாரு. அவங்க பதில் பேச முடியல. அதனால்
இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? கூடுனேன் பாவன், கேட்க முடியாது. அதனால் அவர் அற்புதம் செய்யாமல் போனாரா? செஞ்சார். அதுபோல் நம்ம வேண்டிக்கொள்ள இன்னதுன்னு தெரியாமல் ஜெபிச்சாலும், தடுமாறி ஜெபிச்சாலும், புரியாமல் ஜெபிச்சாலும், வழங்காமல் ஜெபிச்சாலும், நம்ம இறக்கத்தை உணர்வுகள் தான் பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு தவிர, குணமாக்குறாரு தவிர, கரெக்டாக இவன் ஜெபிக்கல, இவன் எதுக மூளையோட பாடலை வைக்கலன்னு இப்படி நினைக்கிற ஒரு இயேசு அல்ல. இங்கே அற்புதம் செய்கிறாரு. என்ன அற்புதம் செய்கிறாருன்னா, எங்களுக்கு இறங்கும்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. 32 நாங்கள் பார்வடையணும். 33 அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. இயேசு மனதுருகிறார் பாருங்க. அவர் கண்களை தொடுறாரு. உடனே அவர்கள் பார்வடைந்து அவருக்கு பாயிண்ட் தான், அவருக்கு பின் சொல்கிறாங்க. பார்வடைஞ்ச உடனே ஓடிடல. நன்றி ஆண்டவரே, நமக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ஒரே ஓட்டமாக அம்மா கிட்ட போடலை, அப்பா கிட்ட ஓடலை, மனைவி கிட்ட போய் ஓடலை, எதிரிகள்கிட்ட போய் பாடுறா அப்போ என்னைய குருடேன்னு சொன்னேன் பாடுறான்னு போடலை. இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இதான் பாயிண்ட்டு. அற்புதங்களை பெறுகிறவர்கள், உபதேசத்தை பெறுகிறவர்கள், சத்தியத்தை பெறுகிறவர்கள் இந்த பைபிள் ஸ்டடியை பின்பற்றுங்க. இந்த ஸ்டடியை பின்பற்றுங்க. குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்க, உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு வாங்க. முடிஞ்ச அளவில் எல்லாரையும், நானும் என் வீட்டாரமே வேண்டால் இந்த பைபிள் ஸ்டடியே நாங்கள் கேட்போம். இப்படி வாங்க, இயேசுவை பின்பற்றுங்க, வேதத்தை கையில் எடுங்க. இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது அனுப்பியிருந்தேன். இந்த வர்ற காலம் ஒரு அபாயம் வரப்போகுதான். ஒரு பெரிய சங்கத்திலேருந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அபாயம்னா, பைபிளே எவனும் தூக்கக்கூடாது, பைபிளில் உள்ளதெல்லாம் செல்ஃபோனில் ஏற்றிக்கிங்க, செல்ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வந்து பைபிளை இப்படியே பாருங்கள், அதுலேயே பாட்டு பாடுங்க, அதுலேயே எல்லாம் செய்யுங்க, பைபிளே வேண்டாம். அப்படி ஒரு அபாயம் வரப்போகுதான். இப்போ வாட்சி சிலர் கட்டுறதில்லை, ஏன்னா செல்லில் இருக்குது. பேட்ரி எத்தனையோ வீட்டில் ஒழிஞ்சு போச்சு, ஏன்னா பேட்ரி இதில் இருக்குது. செல்லில் எல்லாம் கொண்டு வந்துட்டான், அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு இருக்குல்ல. அதே மாதிரி பைபிளில் உள்ளதெல்லாம் செல்ஃபோனில் ஏற்றி செல்ஃபோன்லேயே பைபிளாக வச்சுக்கிறான். பைபிளே இல்லாமல் போகுது. அதில் அவன் சோம்பேறித்தனம், பைபிளை சுமந்துட்டா வர்றது. அதில் வேறு ஒரு வெயிட்டு. பாரத் சிலுவையை உனக்காக சுமந்தாரே, நீ பைபிளை சுமக்கக்கூடாதா மகனே மகளே? தயவு செய்து பாருங்கள், பெரிய பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், பெருசு, சரியான வெயிட்டு. இதுதான் எனக்கு சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி, இதில் கிடைக்கிற ஆனந்தம் சந்தோஷம் இருக்க வேறு எங்கேயும் கிடையாது. நாள் முழுவதும் அது என் தியானம். இந்த வேத வசனம் எனக்கு ஆறுதலாக இராது இருந்தாலும் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த வேத வசனம் கால்களுக்கு தெய்வமும் பாதைக்கு வெளிச்சம். பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு அந்த பாக்கியம் இல்லை இயேசுவை தரிசிக்க. புதிய ஏற்பாட்டு குருடர்கள் பார்வையடைகிறார்கள். அநேக மனக்கண்களை சாத்தான் குருடாக்கி வச்சிருக்கான். 2 கொரிந்தியர் 4:4 சுவிசேஷத்தினுடைய ஒளி அவங்களுக்கு தெரியாதபடி மனக்கண்களை பிசாசு என்ன செஞ்சுருக்கான்? குருடா எப்படியே போட்டிருக்கு. சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷம்னா புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடே படிக்கிறாங்க, அதுவே பிரசங்கம் பண்ணுறாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வர மாட்டாங்கிறாங்க. என்ன இதில் அவன் குருடனாக இருக்கான், சாத்தா குருடாக்கி வச்சுருக்கான். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தான் மறைபொருளாக இருக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போடணும். 3ஆம் வசனத்தில் எவன் கெட போகிறானோ அவனுக்கு தான் அது. அதனால் இந்த சுவிசேஷத்துக்கு ஒளி நமக்கு தெளிவாக தெரியுதுன்னா நம்ம கண்களை திறந்துட்டார்னு அர்த்தம். மனக்கண்களை கர்த்தர் திறந்துட்டார். உங்கள் மனக்கண்களை பிரகாசமாகும்படி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறார் பவுல். நம்முடைய மனக்கண்கள், இந்த கண்கள் ஊனக்கண்ணு, இந்த கண்கள் எப்போதும் பிரகாசமாக இருக்கணும். இந்த பைபிளே கிடைக்காத காலம் வரப்போகுது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் 11 போட்டிருக்கு. உலகம் முழுவதும் சுற்றினாலும் வேதத்தை கிடைக்காதான், வசனம் கிடைக்காதான். ஊழியக்காரன், சத்தியம் பேசுகிற ஊழியக்காரன் இருக்க மாட்டான். போலி ஊழியர்கள் இருப்பாங்க, சத்தியம் பேசுகிறவன் இருக்க மாட்டான். இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம் இருக்காது. காலத்தை பயன்படுத்திக்கிங்க, நேரத்தை காலத்தை பயன்படுத்திக்கிங்க. அந்தி கிறிஸ்து காலம் உலகமெல்லாம் வரப்போகுது. பைபிளை முழுவதும் அழிக்க போகிறான், எல்லாம் எரிக்க போகிறான். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு அந்த உணர்வே கிடையாது.
எவனும் பைபிளை தூக்கிட்டு வர்றதில்லை கோயிலுக்கு, எல்லாம் செல்ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வர்றான். முஸ்லீமை சொல்லு வெட்டிடுவான். குரானை அந்த வெறியில் இருக்கான், இந்து அவ்வளோ வெறியாக இருக்கான், இஸ்லாமிய அவ்வளோ வெறியாக இருக்கான். நம்ம ஏன் அப்படி வைராக்கியம் ஏன் இல்லை? கிறிஸ்தவர்களே, தயவு செய்து உலகத்தை பின்பற்றாதீங்க. இன்றைக்குள்ள பாஸ்டர்களை பாஸ்டரே அப்படித்தான் இருக்கான், அவனை பின்பற்றாதீங்க. வேதத்தை தூக்குங்க. முடியலையா கண்ணாடியை போடு, அதுவும் முடியலையா காதில் பிடிச்சி கேளு, இதில் உள்ள வசனங்களை போட்டு கேளு. அதனால் செல்ஃபோனை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லு, நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க. ஆனால் வேதத்தை இதில் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு சந்தோஷம் உண்மையிலே செல்ஃபோனில் இருக்காது. அதில் டைப் படிக்கும்போது 1-2 மாறும், பார்த்துருக்கேன் நான். இதில் மாறாது. இதிலேயே சில அச்சு பிள்ளைகள்லாம், இதில் கொஞ்சம் கோளாறுகள்லாம் இதிலேயே இருக்கும்போது, மகாத்மா காந்தி பெங்களூரில் அடிக்கிறான், இதுலேயே அப்படி சில காரியங்கள் இருக்கும்போது டைப் அடிக்கிறவன் அதெல்லாம் சொல்லு, நெட்டில் வந்துருச்சுன்னா நான் ஏற்றுறவன் மனுஷன் தானே, ஏற்றுறவன். அதனால் உலகம் அழிஞ்சு போயிடும். தேவன் வார்த்தை அழியாது. மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகும். இவ்வளோ கஷ்டப்பட்டு சீகன் பால்க்கு ஐயா தரங்கம்பாடிக்கு வந்து கையிலேயே எழுதி ரத்தம் வர்ற மாதிரி எழுதி இந்த தமிழில் முத இந்தியாவிலேயே மொழிபெயர்த்தாரே. சாதாரணமாக அதை விட்டுட்டு செல்ஃபோனுக்கு போய் இப்படி போகிறது தயவு செய்து திருத்திக்கங்க, மாற்றிக்கங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, நான் சில நண்பர்களுக்கு ஷேர் பண்ணேன். நாம் எல்லாரும் விழிப்பார்ப்போம். இந்த 20 அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். 21 அதிகாரத்தை அடுத்து ஓசன்னா அந்த கழுத பவனியில் தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியங்களை தொடர்ந்து அறிகிற அறிவில் விருத்தி அடைய கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.